இப்பொழுதெல்லாம் இணையிறது ஓமா பாட்டியல் தானே. அந்த வகையில் வஜிதா இப்ப 2வது பேரனுக்கு பாட்டியா இருக்கு. 2வது பேரனுக்கு இல்ல. வாழ்த்துக்கள் ஏற்கனவே 2 இப்ப 3வது ஆராக்கு 2வது பிள்ளை நேற்றே பொழுது பிரசவித்திருந்தார். ஆகவே வஜிதா பாட்டிக்கு வாழ்த்துக்கள், அம்மா அப்பாவுக்கும் வாழ்த்துக்கள். வாணி அவருடைய பேரண்ட அந்த குட்டியின் பெயர் வந்து இலியாஸ் சக்கீர். இலியாஸ் சக்கீருக்கு எங்களுடைய மன நிறைந்த வாழ்த்துக்களா. ஆமா, மகனுக்கு சக்கி வஜிதாட சொல்றது, இவருக்கு 2வது போடணும், முன்னுக்கு இலியாஸ். சக்கீரன்றார் அப்பாவோ? அப்பா இல்ல, அவருக்கு சக்கி என்ற பேராம், இவருக்கு சக்கீர் இல்ல. பிள்ளைண்ட அப்பா தானே வஜிதாக்கு. பிள்ளைண்ட அப்பாட பேர் என்னன்னு கேட்டேன். அவருக்கு எனக்கு தெரியல, என்ன ஆப்கானிஸ்தான். இல்ல, அப்ப சக்கீரன்றது யாரு கேக்குறேன். அவே ஒரு அந்த குர்ஆனிலே ஒரு தூது வெற்ற பெயர் இலியாஸ் சக்கீர் என்று. மஜிதாட்ட கேட்டா மஜிதா ஒரு மடிச்சாலும் மடிச்சிடும். நாங்க எப்படி அமர்த்துவோம். நன்றி, வணக்கம். வர மாட்டார். ஓமா பாட்டி டூ பிஸியா இருப்பார், வர மாட்டார். சரி, ஆரம்பமானது கவிதை நேரம். இரா விஜயகுரி அவர்கள் தான் முழு பொறுப்பு, அல்லது நேரம் உள்ள என்ன உங்களுக்கு நேரம் உள்ள இல்லை, நேரம் இருக்கும் வரைக்கும் உங்கள் கவிதைகள் செய்யுங்களுக்கு. அப்புறம் நாங்கள் வரி கவிகளுடன் என்றால் தொகுப்பாளர்கள் என்று விடுபடுக்க இருப்பவர்கள் செய்யலாம், இல்லாட்டி உங்களை நேரம் இருப்பின் செய்து கொள்ளலாம். நன்றி. எனவே இன்றைய பொழுதில் அழகாக அவரவர் விருப்பத்திரை போட்டு இணைந்திருக்கிற கவிதையோடு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்பாக வரவேற்றபடி இன்றைய கவிதை நேரத்துக்குள் நாம் இணைந்து கொள்வோம். எனவே செவிமடுத்து காத்திருப்பவர்கள், எழுதி அதனை செவிமடுக்க காத்திருப்பவர்கள் அனைவரையும் அன்பாக வரவேற்றபடி நாம் இன்றைய அழகான இந்த கவிதை பொழுதுக்குள் மெல்ல நுழைந்து கொள்வோம். இப்ப இளையவர்கள் எல்லாம் இல்லை தானே, நாங்கள் பெரியவர்கள் பக்கமாகவே ஓடி செல்வோம். நன்றி. நீங்கள் உற்சாகம் தானே பேச்சியார்? ஆமா, அவர்கள் வெளியில் சென்று விட்டார்கள், எனவே நாம் உற்சாகமாக இருக்கிறோம். வியாழவார கவி லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வியாழவார கவி குடும்பத்திலிருந்து சிவரூபன் சர்வேஸ்வரி. திசை மாறும் பறவைகள். திசை மாறும் பறவைகள். நல்லிசை கண்டே நலமுடன் வாழ்வும் துள்ளிசையாகவே துயரின்றி நின்றே. நல்லிசை கண்டே நலமுடன் வாழ்வும் துள்ளிசையாகவே துயரின்றி நின்றே. கள்ளமின்றியே வாழ்ந்தவர் கோடியே கேளாய். கள்ளமின்றியே வாழ்ந்தவர் கோடியே கேளாய். பணத்தை கண்டதும் பண்பை இழந்தே. பணத்தை கண்டதும் பண்பை இழந்தே. திசை மாறும் கூட்டம் திருந்தவே வாய்ப்பின்றி. திசை மாறும் கூட்டம் திருந்தவே வாய்ப்பின்றி. அலைமோதும் நிலையில் ஆடும் ஆட்டங்கள். அலைமோதும் நிலையில் ஆடும் ஆட்டங்கள். வலை போட்டு பிடிக்கவும் முடியாமல் காலத்தின் கோலமோ கனியாத மரங்களும். காலத்தின் கோலமோ கனியாத மரங்களும். நிலையான எண்ணங்கள் நிலை குலைந்து போகையிலே. நிலையான எண்ணங்கள் நிலை குலைந்து போகையிலே. மாயைகளுக்குள் நுழைந்தே மயங்கும் மனிதர்கள். மாயைகளுக்குள் நுழைந்தே மயங்கும் மனிதர்கள். காயங்கள் கொண்டவர் கலங்கியே நின்றது. காயங்கள் கொண்டவர் அது கலங்கியே வெறுற மாதிரி இல்ல. நன்றி, வணக்கம், வாழ்த்து. நீங்களா நானா போட்டி கடைசியா வின் பண்ணது சேவல் தான். நிச்சயமா எங்களை ரசிக்க வைத்து விட்டார். ரசிக்க வைத்து தானும் குரல் கொடுத்து ஒரு சின்ன பிள்ளைகிட்ட நாங்க குரல் கொடுக்க திருப்பி தங்களோட சத்தத்தை எப்படி அதை எழுப்பணும்னு எழுப்புற மாதிரி சர்வேஸ்வரியின் குரலுக்கு அவரை எதிர்குரலை எழுப்பி கொண்டே இருந்தார். அது மாதிரி தான் வீட்டில் 2 பேர் இருக்கணும். அப்படியே இப்போ சோம்பல் பிடிச்சி இருப்பினோம். நான் போய் 6வது ஒரு டிவியை போட்டால் அல்லது ஃபோன் வந்தால் நாங்களும் இருக்கிறோம், இல்லை கதைக்க விடுற இல்லை. அப்போ நான் ஓடுறது அப்படி ஒரு ஆக்களை அவங்களும். ஆமா, இது கூட அப்படி செய்தது போலதான் இருந்தது. இங்க திசை மாறும் பறவைகள். எனக்கு சேவலோட நான் போட்டி போடைக்க எனக்கு இதை கிரகிக்கிறதுக்கு ஃபுல்லா முடியாம இருந்தது. ஆனா எனக்கு அந்த கேரி எனக்கு உண்மையிலேயே எதற்குள் சென்று வரிகள் இல்லையா? இல்ல வரி இருக்கு, வரி இருக்கு, பார்க்கக்கூடிய. நான் சொல்றேன், கேட்டுக்கொண்டிருக்கீங்கள முழுமையான இதைக்குள்ள போயிடலாம் இருந்தது. இங்க எப்படி இந்த மரங்கள் மயங்கி போகிற மாயைகளுக்குள்ள மயங்கி போகிறது, எப்படி அவர்கள் காயங்கள் பட்டுக் கொள்கிறார்கள் என்பதாக திசை மாறி வாழ்க்கையே திசை மாறி போகின்ற
இந்த பறவைகளின் பக்கமாக பேசுகிறார் என்று நினைக்கிறேன். நல்லிசை கண்டேன் நலமுடன் வாழ்வும் துள்ளிசையாகவே துயர். எனவே வாழ்க்கை என்பது ஒரு ரிதத்தோடு சென்று கொண்டிருக்கிறது. ஒரு அழகான இசையின் பக்கமாக செல்வது போல அழகாக இசைந்து சென்று கொண்டிருக்கிறது. கள்ளமின்றியே வாழ்ந்தவர் கோடியே கேளாய். எனவே பேசுகிறார். இத்தனையாக கள்ளமின்றி வாழ்ந்த வாழ்க்கை பக்கங்களை கொண்டிருந்தோம். பணத்தை கண்டதும் பண்பு இழந்து திசை மாறும் கூட்டம் திருந்தவே வாய்ப்பின்றி அலை மோதும் நிலையில் ஆடும் ஆட்டங்கள். பல்வேறுபட்ட பக்கமான மாயையின் இச்சையின் பக்கங்கள் அவை பலரை துன்புறுத்துகின்ற அல்லது திசை மாற வைக்கின்ற பக்கங்கள். சமீபத்தில் எல்லாம் ஒருவரை பார்த்திருந்தோம். நினைக்கிறேன் பண்ணை கடற்கரையில் தன் உயிரை இழந்தவர் வெறும் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொஞ்ச நகைக்காக அவரை கொண்டு போய் ஒரு தமிழ் வித்துவான் அவரை கொலை செய்கிறார் என்றால் எவ்வளவு தூரம் மூளை இல்லாத சனங்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் தொலைக்க போறேனே ஒரு 10 பவுன் நகைக்காக அத்தனையுமே தொலைக்க போறேனே, அத்தனையும் இவருக்கும் அது தேவையில்லாமல் நினைக்கிறேன். தேவையில்லாம அந்த இடத்துல அந்த இணைவுகளை ஏற்படுத்தி ஒரு பயணத்தை மேற்கொள்வது என்பது தேவையில்லாமலே அந்த செய்தவரும் இதெல்லாம் பிடிபட போற காரியம் தெரியாமலே செய்கின்ற பக்கம் இல்ல. சிலர் தேவையில்லாத வித்துவதனத்தை காட்ட வலிக்கிறது. அண்மையில ஒரு எண்ணிட்டு வந்தவர் எல்லாம் அப்ப அவருக்கும் அது தேவையில்லாத ஒரு சோழி. அது அப்ப இவங்கெல்லாம் என்ன இந்த போனை அவன் கண்டுபிடிச்சாண்டதான் இப்ப அடுத்த கேள்வி. வலை போட்டு பிடிக்கவும் முடியாமல் காலத்தின் கோலமோத கனியாத மனங்களும் நிலையான எண்ணங்கள் நிலை குலைந்து போகையிலே மாயைகள் பொதுப்பட பல்வேறுபட்ட மாயைகள். சிலர் பணத்துக்காக மயங்குவது, சிலர் புகழுக்காக மயங்குவது, சிலர் சின்னத்தனமான எண்ணங்களோடு நடப்பது. முகநூலை எடுத்துக்கொண்டால் ஒரு சில நாடுகளில் இருப்பவர்கள் சிலர் மாய விலைக்குள் சிக்க வைக்கிறார்கள். இந்த பட்டத்தை தருகிறேன் அந்த புகழை தருகிறேன் என்ற போது இங்கிருந்து பணம் அங்கு சுட்டாய் பறக்கிறது. அவர்கள் பாசலாக பட்டயத்தையும் அனுப்பி வைக்கிறது. நான் கேள்விப்பட்டேன் குறைந்த பணத்தை அனுப்புவவர்களுக்கு அவர்கள் அந்த பட்டயத்தை அனுப்புவதில்லை. அதனால் குறைந்த பணம் அனுப்புவவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்ற போது இந்த பட்டயத்தை அவர்கள் அனுப்பாமலும் உதாசீனம் செய்து விடுவதாக கேள்வி. நாம் ஏன் இப்படி இந்த பட்டமும் பட்டயத்துக்குமாக அழைக்கிறோம் என்பது இது என்னுடைய பொதுப்பட அவரவர் விருப்பங்கள். அவரவர் விருப்பங்கள். நீங்கள் எங்களை இவ்வளவு தூரம் ஒரு மாயைக்குள் சிக்க வைத்து அலுவல் பார்க்குறீங்கன்றது எனக்கு வெக்கமா இருக்குது. ஏனென்றால் எங்களை என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் என்ற கேள்வியை விட்டபடி உண்மையிலேயே ஒரு மாயைக்குள் சிக்க வைப்பதனால் அவர்களுக்கு அது வருமானம். ஒரு 10 ரூபாய் பொருளை 100 ரூபாய்க்கு அனுப்பிவிட்டு 4 புகழுரைகளை பேசிவிட்டு இது ஒரு மாத வருமானமாக இங்கிருந்து போகின்ற பணம் அவர்களுக்கு பெரிய வருமானம். இழப்பதற்கு எப்படி மனம் வரும்? அதான் நடக்குது. எனவே மெல்ல நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும். அது நிச்சயமாக சிறப்பு. மொழி புலமை பெறுவது என்பது மிகச் சிறப்பு. அதில் பாண்டித்தியம் பெறுவது என்பது சிறப்பு. ஆனாலும் அந்தந்த இடங்களுக்கு சென்று தெரியவில்லை சரியான முறையில் இவை நடந்தால் சிறப்பு தான். பட்டமும் பட்டயமும் இத்தனையுமாக கொடுப்பதாக கூறி இத்தனையுமாக அவர்களை கையகப்படுத்தும் இந்த தந்திரசாலிகளுக்கு நிச்சயமாக இல்ல. அதை விட எனக்கு கேள்விப்பட்ட போது அந்த அதிக பணத்தை அனுப்புபவர்களுக்கு உடனடியாக கிலோ கணக்கில் பார்சல்கள் தேவையான அனுப்பி கொள்வது. சத்தியமே நீங்க ஒரு 100 ரூபாய் அனுப்புறீங்க, நான் ஒரு 50 ரூபாய் அனுப்பினேன்டா சந்தோஷத்திலே நான் அனுப்புறேன். எனக்கு அந்த ஒண்ணும் வராது. எனக்கு ஒன்றும் வராது. நிச்சயமாக வராது என்பதை கேள்விப்பட்ட போது சற்று கவலையாகவும் இத்தனை தூரம் நாங்கள் மயங்கி கிடக்கிறோமா என்பது. உண்மையிலேயே நான் இதுவரையில் எனக்கு அந்த பாண்டித்தியமும் இல்லை, எனக்கு கட்டித்தனமும் இல்லை. இதுவரையில் நான் யாருக்கும் அப்படி 5% கூட அனுப்பியதில்லை. எனவே திடமாக நின்று கூறலாம். ஆனால் மெல்ல சிந்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவரிடம் கொண்டு இது நம்மை நாமே இழந்து கொள்கிறோமா இந்த மாய விலைக்குள்? 4 வார்த்தை பசப்புகளுக்கும் மாயைகளுக்கும் இடையில் மெல்ல தொலைகிறோமா என்ற கேள்வியை மெல்ல விட்டபடி இந்த மாயைக்குள் நுழைந்தே மயங்கும் மனிதர்கள், காயங்கள் கொண்டவர், கலங்கி பல்வேறுபட்ட இப்ப கோவில்களாக சபைகளாக பல்வேறுபட்ட பக்கங்களாக எப்படியெல்லாம் உழைக்கலாம் என்பதை திட்டமிட்டே நடக்கின்ற இந்த சமூகத்தின் பக்கத்தில் இதுவும் ஒரு பக்கம். நாங்க தான் மடையார். நிச்சயமாக கேள்வி கேட்கறது இல்ல.
இல்ல அது அது சரியா வாணி, அது எந்த சூழலுக்குள்ள எனக்கு ஒரு இடத்துல அங்கீகாரம் கிடைக்காம இருக்க, இன்னொரு இடத்துல இந்த அங்கீகாரம் எனக்கு கிடைக்கிறத நான் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கொண்டு என்ன நான் அதுல இழந்து கொள்கிறேனா என்பது சில வேளையில அந்தந்த சூழ்நிலையில் இருக்கும்போதுதான் அது சரியாகிடும். ஆனாலும் மெல்ல சிந்தித்துக் கொள்வோம், இவை சரிதானா என்பதை சிந்தித்துக் கொள்வோம். நுழைந்தே மயங்கும் மனிதர்கள் காயங்கள் கொண்டவர் கலங்கியே நின்றிடவே. எனவே இந்த திசை மாறும் பறவைகள் எப்படி வாழ்க்கை பக்கங்களை தொலைத்துக் கொள்கின்றன என்பதை நாசூக்காக சொல்லி இருக்கிறார் இந்த கவிதையின் மூலமாக. போட்டி போட்ட சேவலுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். கடைசியா இன்னொரு சேவல் தான் நீங்க கவிதை படிப்ப சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்காம இவர் செய்து கோவத்துல கத்துட்டு தெரியல செய்து காட்டுற அழகாக குரல் கொடுத்தார். அதே நேரம் கிடைக்க அண்மையில ஒரு பெண் பலர் கூத்துகள் பார்க்கறது தானே. அப்போ ஒரு பெண் அடிக்கடி அந்த என்ற ஒரு சாமான் இருக்குல்லோ, அது உண்மையிலேயே பார்க்க முடியாது கன்றாவி படமெல்லாம் அந்த மனுஷி போட்டு கொண்டு இருக்குது. சரி, மனுஷிதான் அது, சரியா? அது ஏன் என்று அது ஏன் பிள்ளைகள் இருக்கு, கல்யாணம் கட்ட பிள்ளைகள் இருக்குது, இவ ரசிக்கிறது இளம் பாலிபர்களாமன்ட்டு அண்மையில் கேள்விப்பட்டேன். அது போகிற கோயில்கள் குளங்கள் திடீர்னு தான் கொஞ்சம் பேர் அது அல்ல, அவர் போட்டுக்கொண்டே இருப்பார். தண்டை இதை மாற்றி உடுப்பை மாற்றி என்ன மூத்த மாற்றி அந்த ஆடைகள் வந்து ஒரு காலத்தில் நாங்கள் அந்த மழை நேரங்களில் பார்ப்போம் தான் கவர்ச்சி நடனங்கள், அது போலலாம் இப்போ போட்டு ஏன் என்னத்துக்கு என்ன காரணம்? இதை வீட்டில் உள்ள கணவர் பார்க்குற இல்லையா, அந்த பிள்ளைகள் பாக்குற இல்லையா? தாயகத்தில் இருந்து ஒரு 50-60 வயதானவர் ஒருவர் போட்டுக்கொண்டு போய் அப்பவே நான் யோசிப்பேன் ஏன் இதை செய்கிறாருன்னா, நான் அவர் போட்டிக்கும் கதைகளை சொல்லிக் கொள்வார். ஆவன்னாவில் தொடங்குகிற பெயரை கொண்டவராக இது நான் பார்த்திருந்தேன். தெரியவில்லை எனக்கும் பிடிப்பதில்லை ஏன் எங்களை நாங்கள் இப்படி எல்லாம் இழந்து கொள்கிறோம் என்பது தெரியல. என்ன காரணம், என்ன ரீசன்? மற்றவன் பதுங்களை ரசிக்கணுமா? நல்லத போல அது ரசிக்கிற கூட உண்மையான ரசிப்பு இல்ல வாணி, அவங்களுக்கே தெரியும். நீங்க போடுற படத்தை பொறுத்து தான் அந்த ரசனை இருக்கு, சரியா? நீங்க பிறப்புல ஒரு ரசனைக்கும் வேற வேற மழை நேரங்கள் அப்படியே அறிவு கொட்டுற மாதிரி அது சொல்ல முடியாது. இதுல பார்த்து போட்டு நான் யோசிச்சேன், இந்த மனுஷன் இந்த வேலை பார்க்குதான்ட்டு. அதை வீட்டுல உள்ளவர்கள் கவனிக்கிற இல்ல போல நினைக்கிறேன். சிலர் கவனித்தாலும் அவர்கள் நியாயப்படுத்திக் கொள்வார்களா? இதை சொல்ல போனா நானும் நீங்களும் பொறாமைக்காரியார். வணக்கம். உங்களுக்கு முடியாது, நான் செய்யறேன், நீங்களும் வேணும்னா செய்ய வைப்பேன். சிறப்பாக நியாயத்தராசு நீதியது நேர்மையதும் விலை போகா உலகில் நிலையாக எம்பாழ்வு வழித்தடம் காண வேண்டும். நீதியதும் நேர்மையதும் விலை போகா உலகில் நிலையாக எம்பாழ்வு வழித்தடம் காண வேண்டும். சரியாத நேர்மைக்குள் வாழ்ந்தாக வேண்டும். சாதிக்க துணிந்தவர்கள் துவளாதிருந்து விடல் வேண்டும். சரியாத நேர்மைக்குள் வாழ்ந்தாக வேண்டும். சாதிக்க துணிந்தவர்கள் துவளாதிருந்து விடல் வேண்டும். கரை கண்ட நோக்குக்கு கரைந்தெழுதும் கண்ணீர் நியாயத்தின் தொடுகைதனை கண்டிடவா முடியும்? கரை கண்ட நோக்குக்கு கரைந்தெழுதும் கண்ணீரில் நியாயத்தின் தொடுகைதனை கண்டிடவா முடியும்? நீதி தர தெரியாத மன்னனுக்கு நாளும் நல்லவன் நீ ஆனாலும் பிறந்தது ஏன் என்றே. காலடியில் நின்று நீ கனவுக்குள் நின்று இன்று வரை வாழ்ந்ததைத்தான் நீதி என்பதோ? நீதி தர தெரியாத மன்னனுக்கு நாளும் நல்லவன் நீ ஆனாலும் பிறந்ததேன் என்றே. காலடியில் நின்று நீ கனவுக்குள் நின்று இன்று வரை வாழ்ந்ததைத்தான் நீதி என்பதோ? உணரும் வரை உரைத்தெழுந்து உரைக்கும் வரை உயிர்ப்பெழுதி காண்பதன்றோ நியாயம்? ஐயா, நீதிக்கு தலை வணங்கு, பணிந்து நீ படிந்தால் நீதி தேவதைக்கு உன்னிடத்தில் நாட்டம் என்ன சொல்வாய்? உணரும் வரை உரைத்தெழுந்து உரைக்கும் வரை உயிர்ப்பெழுதி காண்பதன்றோ நியாயம்? ஐயா, நீதிக்கு தலை வணங்கு, பணிந்து நீ படிந்தால் நீதி தேவதைக்கு உன்னிடத்தில் நாட்டம் என்ன சொல்வாய்? பாவப்பட்ட மனிதர்களால் வாழ்ந்ததிங்கு போதும். பாவப்பட்ட மனிதர்களாய் வாழ்ந்ததிங்கு போதும். பதவி காண பதுங்கிவிடும் மானுடனா நீயும்?
கரைந்து நிற்கும் மணித்துளியை கரைவதற்குள் பயனாய் நீதிக்கு துணையாக்கு நிமிர்ந்தெழுந்து நீயும். கரைந்து நிற்கும் மணித்துளியை கரைவதற்குள் பயனாய் நீதிக்கு துணையாக்கு நிமிர்ந்தெழுந்து நீயும். நீதியதும் நேர்மையதும் விலை போகா உலகில் நிலையாக வாழ்வு வழி தடம் காண வேண்டும். நன்றி, வணக்கம். கடைசி பந்தி இங்கு பதியப்படவில்லை. என்னால் நேரம் அந்த 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 பதிவதற்கான இடம் காணாது என்பதனால் பதியவில்லை. இங்கு வார்த்தைகளில் சேர்த்திருந்தேன். இது சன்ரைஸ் வானொலியில் அன்று அவர்கள் எங்களுடைய பழைய எங்களுடைய மிகப்பெரிய நீதிக்குரிய தீரன் தான் பேசியிருந்தார். உரியவராக இப்போது பதவி விடுமுறையில் சென்றிருக்கிற பென்ஷனில் சென்றிருக்கிற ஒருவர். அவர் இங்கு வந்த போது அவர் எப்படி தனக்கு நீதி கிடைக்காது என்பதை அவர் பேசும்போது அழுது கொண்டே சொல்கிறார். என்னுடைய தலைவர் நல்லவன் தான், ஆனாலும் அவனுக்கு நான் கடிதம் அனுப்பியிருந்தேன், ஆனாலும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை, எனக்கு அந்த பதவியை தரவும் இல்லை அவர்கள் என்பதை. எனக்கு அங்கு நீ பெரிதாக போராட விட்டாலும் உன்னுடைய நியாயத்தை சில வேளையில் சில போராட்டங்கள் வெற்றி பெறுவதிலே நாமே பல வேளைகளில் வாய் திறந்து உறக்க பேச திராணியற்றவர்களாக ஆகிவிட்டால் நியாயங்கள் கூட அங்கு பிழையான பக்கங்களுக்கு சென்றுவிடும். இப்படியாக தான் நடந்து கொண்டிருக்கிறது. 4 வலுவானவர்கள் பேசும்போது நம்மையே காயப்படுத்தினா, நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். நாம் செய்வது சரியா இருந்தாலும் கூட 4 முதலைகள் முன்னோறி நிற்கும் போது நாம் அங்கு சின்ன தவளை குஞ்சுகளாக விழுங்கப்பட்டு விடுவோம். ஆனால் ஒரு நியாய தராசை சரிபார்க்கிற ஒருவர், நீதியின் நேர்மையும் விலை போகா உலகில் நிலையாக வாழ்வு வழித்தடம் காண, இதுதான் எல்லாருடைய விருப்பாகவும் இருக்கிறது. ஆனாலும் சரியாத நேர்மைக்குள் நாம் வாழ வேண்டும். சாதிக்க துணிந்தவர்கள் துவளாதிருக்க வேண்டுமாம். நான் பல்வேறுபட்ட வகைகளில் திரு நடாமோனர்கள் இன்றைய பொழுதை விட பல்வேறுபட்ட ஆரம்ப காலத்தில் எத்தனை போராட்டங்களை சந்தித்து இந்த வழித்தடங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதும், எத்தனை மேடைகள் நிராகரிக்கப்பட்டன, எத்தனை மேடைகளுக்கு பின்னால் எத்தனை சூழ்ச்சிகள் நிகழ்ந்தன, அவமானங்கள் நிகழ்ந்தன, இன்னொன்றாக திரிவுபடுத்தி பேசிய எத்தனை விளையாட்டுகள் நிகழ்ந்தன என்பதெல்லாம் எல்லாம் சிந்தித்து பார்க்கிறப்ப. ஆனாலும் இங்கு கரைந்தெழுதும் கண்ணீரில் கரை கண்ட நோக்கு எப்படி உனக்கு பிழை என்று தெரியுது, உனக்கு நான் நிகழ்ந்தது பிழை என்று தெரியுது, ஆனா நீ அழுது கொண்டே சொன்ன என்ன நடக்கும்? ஏன் அழுகுறீங்க? அழுகுறீங்கோ. அழுகிறதால என்ன நடக்க போகுது? நீங்க ஒரு நியாயத்தராசை தூக்கி பிடிப்பவர், நியாயத்தின் தொடுகையை காண முடியாது என்பது தெரிஞ்சோண்டு அழுது கொண்டு பிறகு அதவேளையில் அவர் சொல்றாருன்னா, நான் என்னுடைய மன்னனுக்கு அனுப்பினேன், ஆனா மன்னன் அதை பார்த்திருந்தாரு, எனக்கு பதில் தெரியல, ஆனா எப்படி இருந்தாலும் அவர் நல்லவர் தான். எப்படி அவருக்கு நீ நியாயவான் என்பது தெரிந்திருந்தால், நீதான் அந்த முதலிடத்தில் இருக்கிறாய் என்பது தெரிந்திருந்தால், எப்படி அந்த மன்னனால் தராதிருக்க முடியும்? எப்படி? அப்படின்னா பிள்ளை அவர் செய்தது பிள்ளை. அப்படி ஒரு வார்த்தை அவரின் நியாயத்தை தவற விட்டு விட்டார், பின்னால கைவிட்டு வழங்கப்பட்டிருக்கும். அப்படி சொல்லி சரி இருக்கலாம் இருக்கும். அப்ப நீங்க இன்னொரு நீங்க நியாயமானால் தான், ஆனாலும் எங்கேயோ பதுங்குறீங்க நியாயத்தை சொல்ல முடியாமல். ஆனாலும் உணரும் வரை உரைத்தெழுந்து உரைக்கும் வரை உயிர் எழுதி காண்பதுதானே நியாயம். ஐயா, நீதிக்கு நீ தலைவணங்கு, பணிந்து நீ படிந்தால் நீதி தேவதைக்கு உன்னிடத்தில் என்ன நாட்டம் பெறும்? நீ எவ்வளவுதான் நல்லவனாயிருந்தாலும் நீ இப்படி பதுங்கி போனால் ஒருவேளை வயது பலவீனமடைய செய்கிறதா, அழகைக்கிறதா என்பது எனக்கு புரியவில்லை. பாவப்பட்ட மனிதர்களாக நாங்கள் வாழ்ந்தது போது நாம் ஒவ்வொருவரும் நியாயத்தை நின்று கதைப்போம். ஆனால் எங்களுக்கு வரும்போது நாங்கள் மெல்ல பதுங்கி விடுவோம். இருந்தாலும் பதவிகான நான் பல பதுங்கியவர்களை என் பின்னால் நிற்பதாக சொல்லிக்கொண்டே பல பதுங்கியவர்களை பல வேளைகளில் சந்திக்கிறேன். சில வேளையில வாங்கி தேவையில்லாத கதைகளை, இப்ப நான் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கிறேன்னா இன்னொருவர் வந்து எப்போவோ நடந்த தேவையற்ற நிராகரிக்கப்பட்ட கதைகளை அப்படி அழகா சொல்லுகிறேன். எனக்கு முன்னாலேயே சொல்லிடுறேன், மாணி உங்களுக்கு தேவையே இல்லையே, நீங்க தேவையான நேரத்தை நீதிக்கு நியாயத்துக்கு நீங்க கை கொடுக்காம இப்ப உங்களுக்கு என்ன தேவை? கதை கேட்டு கொண்டு இருந்து போட்டோம்.
இப்ப உங்களுக்கு என்ன தேவை? எனக்கு விளங்குறதே இல்லை. உங்களுக்கு கதைக்கிறேன் நான் பலரை அப்படியே ஒதுக்கி கொண்டே நேர நடந்து கரணால் ஆயிட்டு. இல்ல அது கேட்டு போட்டு அதான் நான் யோசிக்கிறேன். உங்களுக்குன்ட்டு பிறக்குல்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு மனுஷி ஒன்ஸ் அப்பான் டைம் ஓடி தெரிஞ்சதானே உலகம் எல்லாம். இவங்கெல்லாம் கேட்டு கொண்டு இருந்தது எல்லாருமே யாருமே இல்லையே இப்படி இல்லையே நீங்க சொல்ற மாதிரி இல்ல. ஒரு தெரியும் புறா சொல்லி அவன் எங்கட விட்டு இருந்தான் அடிச்சது இப்படி சொன்னவன் எங்கட விட்டு இருந்தான் துப்போனும் போலே இருந்தது எனக்கு அந்த மகளுக்கு. எனக்கு கடவுளே அந்த நேரத்துல எல்லாரும் ஒருத்தருக்கும் அது உரைக்காது வாடி, அது உரைக்காது. தாங்க இதுக்குள்ள நல்ல பிள்ளைகள் இல்லோ பேர் எடுக்க கூடாது. பதவிகான பதுங்கிவிடும் மானுடராணியின் கரைந்து நிற்கும் மடித்துளியை கரைவதற்குள் பயனாய் நீதிக்கு துணையாக்கு நிமிந்தெழுந்து நீயும். இது அவருக்கு மட்டுமல்ல நம் ஒவ்வொருவருக்குமான நியாயத்தை ராசுதான். இருந்தாலும் அந்த நொடி எனக்கு இந்த வார்த்தைகளை நான் பேச வேண்டும் போல் இருந்தது. எனவே பேசிவிட்டேன். அழகான வரி, சூப்பர். நன்றி நன்றி. அவர்களை கேட்க சொல்லுகின்றேன். இந்த கவிதையை ஒரு அனுப்பி வைக்க சொல்றேன். நன்றி நன்றி வாணி. நன்றி. அபிஷா வருகின்றார். வாங்கோ. வணக்கம். நான் உங்க அபிஷா. வியாழன் கவிதை நேரம் இலக்கம் 64. தலைப்பு அம்மா. சுயநலம் நிறைந்த உலகில் பொது நலத்துடன் வாழ்பவள் அம்மா. சுயநலம் நிறைந்த உலகில் பொது நலத்துடன் வாழ்பவள் அம்மா. இரவு பகல் பாராது வேலைகளை செய்து குடும்பத்தை கவனிப்பவள். இரவு பகல் பாராது வேலைகளை செய்து குடும்பத்தை கவனிப்பவள். காலையில் சூரியன் உதிக்க முன்னெலும்பி சூரியன் மறைந்த பின்னும் அவள் ஓடிக்கொண்டிருக்கின்றாள். காலையில் சூரியன் உதிக்க முன்னெலும்பி சூரியன் மறைந்த பின்னும் அவள் ஓடிக்கொண்டிருக்கின்றாள். குடும்பத்தை அரவணைத்து அவர்கள் தேவையை நிறைவேற்றுபவள். குடும்பத்தை அரவணைத்து அவர்கள் தேவையை நிறைவேற்றுபவள். தான் உண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் துணைவர் பட்டினியால் இருக்கக்கூடாதென நினைப்பவள். தான் உண்ணாவிட்டாலும் பரவாயில்லை, பிள்ளைகள் துணைவர் பட்டினியாய் இருக்கக்கூடாதென நினைப்பவள். பிள்ளைகள் என்னதான் வளர்ந்தாலும் அவள் குழந்தை வடிவாக அன்பாக பிள்ளைகளை உபசரிப்பார். பிள்ளைகள் என்னதான் வளர்ந்தாலும் அவள் குழந்தை வடிவாக பிள்ளைகளை அன்போடு உபசரிப்பார். இங்கே தன்னுடைய கவிதையோடு இணைந்திருந்தார் அபிஷா. சரி, எனவே எழுத்தை காணவில்லை, இந்த கிரகித்த வரிகளை நான் தருகிறேன். இந்த சுயநலமான உலகில் பொதுநலமான வாழ்க்கையை தனதாக்கி கொண்டிருக்கிறாள் இந்த அம்மா. இரவு பகலை குடும்பத்தை காப்பவள். சூரியனுக்கே அவள் வழிகாட்டி. சூரியன் உதிக்க முன்பதாகவே உதித்து சூரியனுக்கே வழிகாட்டியாக அவன் மறைந்த பின்னரும் அவள் உறங்காமல் இருக்கிறாள். அரவணைப்பதில் அவள் தேவதையாக இருக்கிறாள். உணவளிப்பதில் அன்னபூரணியாக இருக்கிறாள். பட்டினியை கலைப்பவள், அனைத்து உபசரிப்பவள் என்று நான் நினைக்கிறேன் அபிஷா. என்று இந்த முறை சற்று அவசரமாக சற்றே வசனங்களாகவே வரிகளை இணைத்தது போல் இருந்தது. சில வேளைகள் அவருடைய கவிதைகள் இன்னமும் குறுகியதாக காத்திரமாக அமைந்திருக்கும். எனவே நான் இங்கே சொல்வது போல சில வரிகளை இப்ப பாருங்க. சூரியனுக்கே அவள் வழிகாட்டி அரவணைக்கும் தேவதை உணவளிக்கும் அன்னபூரணி. உங்கள் வரிகள் தான், அத்தனையும் உங்கள் வரிகள் தான். அந்த அப்படி குறுகியதாக இதற்கு எது பொருத்தமான சொல்லாக இருக்கு. இது எப்படி சொன்னால் இது அழகாக இருக்கும். எப்படி என்னால் இப்ப நீங்க சொல்றீங்க காலமையில அந்த வரிகளுக்குள்ள சூரியன் உதிக்க முதலே எழும்பி அவன் மறைந்த பின்னராகவே அவள் உறங்குகிறாள். அவள் தான் சூரியனுக்கே வழிகாட்டியாக இருக்கிறாள். அவங்களை அரவணைத்து அத்தனையுமாக செய்பவள். அவள் அரவணைப்பவள் தேவதையாக இருக்கிறாள். உணவளிக்கிறாள், அன்போடு உணவணைக்கிறாள். அன்னபூரணியாக எங்களுக்கு வாழ்க்கையை ஆக்கி தருகிறாள். தான் எங்களுக்கு உணவை தந்துவிட்டு தான் உண்ணாமல் இருக்கிறாள். பட்டினியை கலைப்பவளாக இருக்கிறாள் என்பதாக அழகாக அந்த வரிகளை தந்த அபிஷாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஆனாலும் கவிதை அந்த வரிகளுக்குள் சொற்களை, அழகான சொற்களை எப்படி சேர்க்கலாம் என்பதை மெல்ல சிந்தித்து இணைத்தால் இன்னமும் உங்களுடைய கவிதை அழகு பெறும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அபிஷா, சிறப்பான வாழ்த்துக்கள். இதுக்காக கைவிட்டு விடக்கூடாது. சிறப்பு. இதை இப்படி மெல்ல மாற்றினால் இன்னமும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய அன்பான வார்த்தை. நன்றி. கனத்த கார்த்திகை, கனத்த மாதம், கண்களில் நீரும் பனித்திடும் மாதம், மனதினை தைத்திடும் மாதம்,
கனத்த மாதம் கண்களில் நீரும் பனித்திடும் மாதம் மனதினை தைத்திடும் மாதம் வீரர்களை நெஞ்சில் நினைத்திடும் மாதம் வீரர்களை நெஞ்சினில் நினைத்திடும் மாதம் கார்கால மழையும் பொழிந்திடுங்காலம் காற்றும் பலமாய் வீசிடுங்காலம் கடல் அலையும் பொங்கிடும் நேரம் கார்கால மழையும் பொழிந்திடுங்காலம் காற்றும் பலமாய் வீசிடுங்காலம் கடல் அலையும் பொங்கிடும் நேரம் மண்ணின் வாசமும் மனதை வருட இது ஒளியின் திருநாள் அல்ல மண்ணின் வாசமும் மனதை வருட இது ஒளியின் திருநாள் அல்ல ஒளியாகி நின்ற உயிர்களின் திருநாளை உணர்த்தி நிற்கும் கனத்த மாதம் ஒளியாகி நின்ற உயிர்களின் திருநாளை உணர்த்தி நிற்கும் கனத்த மாதம் உன்னதர்களுக்காக உணர்வோடு தீபமேற்றிடும் திரு கார்த்திகை மாதம் உன்னதர்களுக்காக உணர்வோடு தீபமேற்றிடும் திரு கார்த்திகை மாதம் கனத்த கார்த்திகை திருநாள் அல்ல அது சபதமே கனத்த கார்த்திகை திருநாள் அல்ல அது சபதமே ஒளியினால் எழுதப்பட்ட வலியின் ரணத்தினால் பிறந்திட்ட ஒளி ஒளியினால் எழுதப்பட்ட வலியின் ரணத்தினால் பிறந்திட்ட ஒளி மாவீரர்களின் மௌன காவியம் மாவீரர்களின் மௌன காவியம். நன்றி, வணக்கம். கனத்த கார்த்திகைக்கு அழகான கனத்த வரிகளாக எழுதப்பட்ட அந்த இறுதி வரிகள் மிகச் சிறப்பு. கனத்த கார்த்திகை திருநாள் அல்ல அது சபதமே. ஒளியினால் எழுதப்பட்ட வலி ரணத்தினால் பிறந்திட்ட ஒளி மாவீரர்களின் மௌன காவியமாக கனத்த கார்த்திகையை தன் வரிகளினூடாக நமக்கு எடுத்தான ரஜினி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இந்த மாதம் கனத்த மாதமாக இருக்கிறது. கண்களில் நீரும் தனித்திடும் மாதமாக, மழை கூட தன் கண்ணீரை உகுக்கின்றது, மனதினை தைத்திடும் மாதமாக இருக்கிறது. மாவீரர்களை நெஞ்சில் நினைக்கின்ற மாதமாக, கார்கால மழையும் பொழிகின்ற காலம். எனவே இந்த கனத்த கார்த்திகையில் மழை கூட பொழிந்து தன் கண்ணீரை சிந்துகிறது. காற்றும் பலமாய் வீசிடும் காலம், கடல் அலையும் பொங்கிடும் நேரம். எனவே இயற்கை கூட கனத்து கிடக்கிறது. மண்ணின் வாசம் மனதை வருட இது ஒளியின் திருநாள் அல்ல, நாம் சுகித்து நிற்கும் திருநாள் அல்ல, ஒளியாகி நின்ற உயிர்களின் திருநாளை உணர்த்தி நிற்கும் கனத்த மாதம். எங்களுடைய வாழ்வுக்கு ஒளியாகி நின்றவர்களை நாம் உணர்வதற்கான கனத்த மாதம். உன்னதர்களுக்காக உணர்வோடு தீபமேற்றிடும் திருக்கார்த்திகை மாதம். இந்த நமக்காக உயிரிந்த உன்னதர்களுக்கான மாதமாக அமைந்திருக்கிறது. கனத்த கார்த்திகை திருநாள் அல்ல அது சபதமே. ஒளியினால் எழுதப்பட்ட இந்த ஒளியினால் தீபமேற்றி எழுதப்படுகிறது. இந்த வலியோ ரணத்தினால் பிறந்திட்ட ஒளியை பிறப்பிக்கின்றது. மாவீரர்களின் மௌன காவியமாக இருக்கிறது என அழகாய் கனத்த கார்த்திகையின் ரணங்களை, வலிகளை, அது எண்ணப்பட வேண்டிய, பார்க்கப்பட வேண்டிய பக்கங்களை அழகுற எடுத்த அந்த ரஜினி அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வணக்கம். கவிதையுடன் நெதர்லாந்திலிருந்து செல்வி நித்யானந்தம். சிப்பிக்குள் முத்து. நன்னீர் கடல் நீர் பிறப்பு 100க்கு மேல் இது இருப்பு. நன்னீர் கடல் நீர் பிறப்பு 100க்கு மேல் இருப்பு. நீரில் ஆக்சிஜன் இழுப்பு நல் வளர்வில் இதுவும் சிறப்பு. நீர் ஆக்சிஜன் இழுப்பு நல் வளர்வில் இதுவும் சிறப்பு. இரு பகுதி ஓடாய் பிரிப்பு இருப்பிடம் ஓரமாய் தரிப்பு. இரு பகுதி ஓடா பிரிப்பு இருப்பிடம் ஓரமாய் தரிப்பு. இனப்பெருக்கம் ஏராளம் பகுப்பு இதன் வருகை ஓடற்ற சிறப்பு. இனப்பெருக்கம் ஏராளம் பகுப்பு இதன் வருகை ஓடற்ற சிறப்பு. ஊசி முனை போன்றதொரு அமைப்பு உணவாய் பலருக்கு விருப்பு. ஊசி முனை போன்றதொரு அமைப்பு உணவாய் பலருக்கு விருப்பு. உலகிலே பல இடங்களில் வளர்ப்பு உடல் நலத்துக்கு கொழுப்பெற்ற சிறப்பு. உலகிலே பல இடங்களில் வளர்ப்பு உடல் நலத்துக்கு கொழுப்பெற்ற சிறப்பு. ஆண்டுகள் 15 முத்தாய் வெடிப்பு ஆழ்கடலில் கிடைப்பது அரிய வகை சிறப்பு. ஆண்டுகள் 15 முத்தாய் வெடிப்பு ஆழ்கடலில் கிடைப்பது அரிய வகை சிறப்பு. ஆபரணமாய் இருப்பதில் இதுவும் எடுப்பு அவனியில் 10 வகை முத்தாய் பிரவேசிப்பு. ஆபரணமாய் இருப்பதில் இதுவும் எடுப்பு அவனியில் 10 வகை முத்தாய் பிரவேசிப்பு. நன்றி, வணக்கம். பதிலும் சொல்லிட்டாரല്ലോ.
ஆமா, சிப்பிக்குள் முத்து தானே சிப்பிக்குள் தலைப்பு முத்து. கூட. தன்னுடைய 736வது பக்கம். எனக்கு இந்த இணையதள இந்த பக்கங்கள் யூடியூப்களில் முத்துகளை எப்படி எடுப்பார்கள், அது அந்த கடல் பக்கங்கள் போய் இந்தோனேஷியா அந்த பக்கங்களில் எப்படி அதை எடுப்பார்கள் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கு மாடி. அவ்வளவு நிறைஞ்ச முத்து, சில வழியில வர்ணங்களில் எல்லாம் இருக்கும். எனக்கு அப்படி ஒரு இடமே பார்க்கணும் என்று சரியான விருப்பம் மாடி. அவ்வளவு தெரியல, அது நினைச்சோன்னு கிடைக்கும். நான் கடல்ல நான் சொல்றேன், திட்டமிட்டு இவர்கள் வளர்ப்பதல்ல, இயற்கையாகவே கிடைக்கின்ற பக்கம். எங்கேயாவது சும்மா ஒரு எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறமா போயிருந்தோன்னு சில வேளை சும்மா அவர்கள் எங்களுக்கு காட்டுகிறார்களா என்பது இல்ல. இங்க லண்டனுக்குள்ளேயும் ஏதோ ஒரு இடம் சொன்னாரு, நான் கேட்டுட்டு சொல்றேன், இருக்கு நிறைய பார்க்கலான்னு சொல்லி. எனக்கு சரியான விருப்பம் மாடி. அது அப்படியே விரிச்சு போட்டு அழகா இருக்கு, அதை எடுக்கிற வடிவு அவ்வளவு அழகா இருக்கு. அது தட்டி 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 போடல. எனக்கு அப்படி இருக்க கை வச்சு பார்க்கணும்னு இல்ல விருப்பம். அப்படி அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு அந்த சிலது வர்ணங்களை சேர்ந்ததா இருக்கும். அது கூட அவ்வளவு ஷைனிங்கா அவ்வளவு. ஆனா இங்க கடையெல்லாம் சரியான விலையாது. முத்து தானே அவ்வளவு விலையா. ஆனா எனக்கு தெரியாது. இப்ப ஒரு சில வேளையில் நாங்கள் முத்து வாங்க, அது ஒரிஜினல் முத்து தானே அல்லது அது தெரியாது. அந்த கடைகளுக்குள்ள போனாதான் அது தெரியும் என்பது தெரியாது. எனவே அவர் சொல்லும் போதே எனக்கு முழுவதுமாக அந்த வீடியோக்கள் தான் ஞாபகம் வந்தது. அதே வேளையில நன்னீர் வளர்ப்பு முத்துக்களும் அவைகளும் கூட வளர்க்கப்படுகின்றன. அவற்றின் அவை விரித்து அவற்றுக்குள்ள அந்த கருவை வைத்து அதை மூடி விட்டு தொங்க விடுவார்கள். அது பின்பு வளர்ந்து முத்தாக உருவாகும் என்பதை காட்டுவார்கள். அதையும் கூட பார்த்திருக்கிறேன். எனவே இது எப்படி உருவாகிறது? நன்னீர் கடலில் பிறப்பு, 100க்கு மேல் இருப்பு, நீரில் ஆக்சிஜன் இழுப்பு, நல் வளர்வில் இதுவும் சிறப்பு. எனவே இது இயற்கையாகவும் நடக்கிறது, அல்ல செயற்கையாகவும் வளர்த்துக் கொள்கிறார்கள். இரு பகுதி ஓடாய் பிரிப்பு, இருப்பிடம் ஓரமாய் தரிப்பு, இனப்பெருக்கம் ஏராளம் பகுப்பு, இதன் வருகை ஓடற்ற சிறப்பு. இது எப்படி அது பிரிக்கப்பட்டு அதற்குள் வைக்கப்பட்டு அவை எப்படி உருவாக்கப்படுகின்றன, அவை இனப்பெருக்கம் நடக்கிறது. ஊசி மினை போன்றது ஒரு அமைப்பு, உணவாய் பலருக்கு விருப்பு. அதை விடவும் உணவாகவும் இந்த சிப்பியின் பக்கம் உணவாகவும் பாவிக்கப்படுகிறது. உலகிலேயே பல இடங்களில் வளர்ப்பு, உடல் நலத்துக்கு கொழுப்பற்ற சிறப்பு. எனவே இது கொழுப்பற்ற உணவாக இது இருக்கிறது. ஆண்டுகள் 15 அது முத்தாய் வெடிக்கிறது. 15 ஆண்டுகள் செழிப்பான வளர்வில் முத்தாய் வெடிக்கிறது. ஆழ்கடலில் கிடைப்பது அரிய வகை சிறப்பு. நன்னீர் இருப்பது ஒன்று, கடலில் இயற்கையாக வருவது என்பது இன்னொரு வகை. ஆபரணமாய் இருப்பதில் இதுவும் எடுப்பு. அவனியில் 10 வகை முத்தாய் பிரவேசிப்பு. 10 வகைகள் இருக்கின்றன என்கிறார். முத்தாக பிரவேசிப்பு என்பது அழகாக இந்த சிப்பிக்குள் வளர்கின்ற ஒவ்வொரு குழந்தைகளுமே சிப்பிக்குள் வளர்கின்ற முத்துக்கள் தான். அது போலத்தான் இயற்கையின் பக்கத்தில் சிப்பியில் முத்து. அது எங்களுடைய ஒரு விசேஷமான ஆபரணங்களாக, மோதிரங்களாக, சங்கிலிகளாக, காப்பாக கூட அமைத்துக் கொள்வார்கள். அதனை வைத்து கட்டி அமைத்துக் கொள்வார்கள். எனவே அழகான இந்த முத்தின் பக்கத்தை நம்மோடு மெல்ல எடுத்தாண்டிருந்தார் செல்வி நித்யானந்தன் அவர்கள். சிப்பிக்குள் முத்தாய் தனது 736வது பக்கத்தோடு சிறப்பான வாழ்த்துக்கள். அந்த வரிகளினூடாக நாம் அந்த சிப்பியின் வளர்ப்பின் பக்கங்களை மெல்ல காணொலியாக மனக்கண்ணில் பார்க்கக்கூடியது இருந்தது. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. தொடர்ந்த கவியுடன் வணக்கம். வணக்கம் கவி. வணக்கம். ஜெயமந்தி ஜியானடேசன். வியாழனுக்கான கவிதை நேரம். கண்ணீர் பூக்கள் 2091. கார்த்திய தீபங்களாக நீங்காத நினைவுகளுடன் துயில் கொள்ளும் உறவுகள், மண்ணுக்காக மரித்தவர்கள், மறவாத மறவர்கள் நினைவில். மரணம் என்பது முடிவல்ல, மறுவாழ்வின் தொடக்கமே. மண்ணில் புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டவர்கள். கண்மணி போல வாழ்ந்தவர்கள், நிம்மதியில் உறங்கும் முந்தவர்கள். எம் கண்ணீர் பூக்களை எம் காணிக்கையாக சமர்ப்பணம். நன்றி, வணக்கம். 4 வரி அவசர படியல் போல் இருக்கிறது. கண்ணீர் பூக்களை காணிக்கையாக்கி தன்னுடைய 2091வது பக்கத்தோடு வந்திருக்கிறார் ஜியானடேசன் அவர்கள். கார்த்திகை தீபங்களாக நீங்காத நினைவுகளுடன் துயில் கொள்ளும் உறவுகள். எனவே இந்த உறவுகள் கார்த்திகை தீபங்களாக துயில் கொள்கிறார்கள். மண்ணுக்காக மரித்தவர்கள், மறவாத மறவர்கள், நாம் மறக்காத மறவர்கள், மறவர்கள் நினைவில். மரணம் என்பது முடிவல்ல, மண்ணுக்காக இவர்கள் மரி
மரணித்தார்கள். எங்களுடைய நினைவில் மறக்காதவர்கள். மரணம் என்பது, இவர்களுடைய மரணம் என்பது முடிவல்ல. பலருடைய மரணம் முடிவாயிருக்கலாம், ஆனால் இங்கு அவர்கள் விதைக்கப்படுகிறார்கள். மறுவாழ்வின் தொடக்கமே மண்ணில் புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டவர்கள். கண்மணி போல் வாழ்ந்தவர்கள், நிம்மதியில் உறங்கும் முத்தவர்கள், எம் கண்ணீர் பூக்களை எம் காணிக்கையாக சமர்ப்பித்தபடி நம்மோடு கார்த்திகை பூக்களை எடுத்து கண்ணீர் பூக்களாக சமர்ப்பணம் செய்த ஜெயானடேசன் அவர்களுக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றி. வர வேண்டியவர்களுக்கான சுவதர்சினி இல்ல, ஜெயம் தங்கராஜா அவர்கள் இப்ப வருகிறார். ஜெயம் தங்கராஜா இருக்கிறார். அதோட பழைய கவிதைகள் இருக்கு. சுவதர்சினி அவர்களுக்கு என்னாச்சு? இவர்கள் ராணி சம்பந்தர் அவர்கள் வீடியோ அதுக்குள்ள பார்த்தேன். செல்வியக்கா முடிஞ்ச ஒரு தினம் போட்டு விடுறீங்களா ப்ளீஸ்? செல்வியக்கா தான் இவரையும் போட்டிருக்கிறார், சர்வஸ்ரீ அவர்களையும். அதுக்குள்ள வீடியோ பார்த்த ஞாபகம் எனக்கு. சார் வணக்கம் மணி. இல்ல, நான் எழுத்து கவிதையை மட்டும் வீடியோ அதுக்குள்ள இருக்கு. இந்த வீடியோ அன்றைக்கு நான் எனக்கு அனுப்பி பார்த்தனங்கள் அவ போடுற அந்த ஃபைல் செய்ய முடியாம கிடக்கு. போட்டு விடுறேன். ஓகே, நன்றி. ராணி சம்பந்தம் அதுக்குள்ள இருக்குது. இப்ப ஜெயம் தங்கராஜ் எனக்கு போட முடியாமல் இருக்குதான் போட்டேன். ஜெயம் தங்கராஜ் அவருடைய இது ஒளியில் இருக்கிறது வீடியோ. சிவதர்சனி அவர் போடாம இருக்க மாட்டாரு, என்னாச்சு மடத்துக்கு? அதான் சிவதர்சனியார் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் கவிதை வரவில்லை. எழுத்திலும் இல்ல, எழுத்திலும் இல்லை, எழுத்திலும் இல்லையா? ஓகே. இனிய கவி வணக்கத்துடன் நெதர்லாந்திலிருந்து ஜெயம் தங்கராஜா. வியாழன் கவி நேரத்திற்காக கவி இலக்கம் 793 வாழ்க்கை. சுகங்களின் பிறப்பிடம், சுமைகளின் மறைவிடம், இன்பங்களின் உறைவிடம், துயரங்களின் நீக்கமும் வாழ்க்கை. அப்பப்பா, வாழ்க்கை ஒரு தத்துவம். இனிய கவிதை, இனிய கதை, பாசத்தின் களஞ்சியம், நேசத்தின் வாசஸ்தலம், மனமதின் விருப்பு, கற்பனையின் தொகுப்பு, சிந்தனையின் சிருஷ்டிப்பு, கனவுகளின் கோட்டை வாழ்க்கை. புன்னகையும் உண்டு, கண்ணீரும் உண்டு, நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, வரவும் உண்டு, செலவும் உண்டு, உறவும் உண்டு, பிரிவும் உண்டு. பாதை போட்டவர் இறைவன், பயணம் செய்பவர் மனிதர். வருத்தங்களும் வசந்தங்களும் ஒன்றாய் கலந்த நட்டமும் லாபமும் கூடிய குதூகலமே வாழ்க்கை. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் பஞ்சு குணம் வந்துட்டு அத்தனையும் கலவைகளாக வந்திருக்கிற இல்லவாணி. இதுல நான் எந்த பக்கத்துல சொல்றேன்னா, சில வேளையில நேற்று நான் வரிகளை எழுதி போட்டு அதிக போகைக்குள்ள கொஞ்சம் வரி கூட்டிட்டு அப்புறம் ரெட்டா காட்ட வலிக்கிட்டது. இது பாத்து அப்படி அதனால அவர்கள் ஏன் வீணாக எழுதிய வரிகளை இதண்டாமல் இப்படியே பதிவோம் என்பதாக நினைச்சு செய்வதாக இருக்கலாம். எனவே இங்கு சுகங்களின் பிறப்பிடமாக, சுமைகளின் மறைவிடமாக. சுகங்களின் பிறப்பிடமும் இந்த வாழ்க்கைதான், அதை வெளியுடைய சுமைகளை மறைக்கக்கூடிய இடம், மறைவிடமும் இதுதான். இன்பங்களின் உறைவிடம், துயரங்களின் நீக்கமும் வாழ்க்கை. எத்தனை சந்தோஷங்களை நாங்கள் இங்கே அனுபவிக்கிறோம், ஆனால் துயரங்களின் நீக்கமும் இந்த வாழ்க்கையில் தான் இருக்கிறது. அப்பப்பா, வாழ்க்கை ஒரு தத்துவம். இனிய கவிதை, இனிய கதை, பாசத்தின் களஞ்சியம், நேசத்தின் வாசத்தலம் நிறைவுற அமைந்து விட்டால், உறவுகளோடு இணைந்தபடி நிறைவுற அமைந்து விட்டால் அது ஒரு இனிய கவிதை, இனிய கதை, பாசத்தின் களஞ்சியம், நேசத்தின் வாசஸ்தலம். அழகான ஒரு குடும்பம் அமையும் போது அது அத்தனையும் சிறப்பு தான். ஆனால் பல வேளைகளில் வயது முதிர்ந்து இருப்பார்கள் பெற்றோர்கள். அந்த இடத்தில் பிள்ளைகளோ வெறும் குளப்படிகாரர்களாக அமைந்து விடுவார்கள், அல்லது அவர்களுடைய பணத்தை அப்படியே பறிப்பவர்களாக அமைந்து விட்டால் உண்மையிலேயே சொல்லவும் முடியாமல், விழுங்கவும் முடியாமல் தத்தளிக்கும் அந்த பெற்றோர்களின் நிலையை பார்க்கும் போது மிகவும் மிகவும் கடினமாக இருக்கும். எனவே இந்த இனிய கதை, இனிய கவிதை கூட மாற்றம் கண்டுவிடும்.
மனம் அதன் விருப்பு கற்பனையின் தொகுப்பு நாம் வளப்படுத்திக் கொள்ளலாம். மனதின் விருப்பை விருப்பங்களை அழகாக அமைத்துக் கொள்ளலாம். கற்பனையின் தொகுப்பாக்கிக் கொள்ளலாம். சிந்தனையின் சிருஷ்டிப்பு நாமே அமைத்துக் கொள்ளலாம். கனவுகளின் கோட்டை வாழ்க்கை, நாம் காணுகின்ற கனவுகளை வளமாக்கிக் கொள்கின்ற கோட்டையாக இந்த வாழ்க்கை அமைந்து விடுகின்றது. புன்னகையும் உண்டு, கண்ணீரும் உண்டு, நினைப்பது ஒன்று. ஆனால் பல வேளைகளில் நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது அதை நீண்டதாக அனுபவிப்பதாக கற்பனை பண்ணிக்கொள்வோம். ஆனால் கண்ணீர் வந்துவிட்டால் இருந்த சந்தோஷத்தை எல்லாம் அனுபவித்ததாகவே தெரியாது, மறந்து போய் விடுவோம். எனவே இங்கு புன்னகையும் உண்டு, கண்ணீரும் உண்டு, நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று, வரவும் உண்டு, செலவும் உண்டு, உறவும் உண்டு, பிரிவும் உண்டு. அத்தனையும் இங்குதான் இருக்கிறது. அத்தனையும் வாழ்க்கையின் பக்கமாகவே இருக்கிறது. பாதை போட்டவர் இறைவன், பயணம் செய்பவர் மனிதன். நம் பல வழிகளில் திட்டமிட்டாலும் கூட அது மாற்றத்தை கண்டுவிடும். எனவே இறைவன் தான் இந்த பாதையை போட்டு வைக்கிறார், நாம் அதில் பயணம் செய்கிறோம். வருத்தங்களும் வசந்தங்களும் ஒன்றாய் கலந்த, அழகான வரி, வருத்தங்களும் வசந்தங்களும் ஒன்றாய் கலந்த நட்டமும் லாபமும் கூடிய குதூகலமே வாழ்க்கை. எனவே அனைத்தும் இங்கு கலந்துதான் இருக்கிறது. அதை சமபங்காக பிரயோகிக்க தெரிந்த மனிதன் அல்லது துக்கத்தையும் வளப்படுத்த தெரிந்த மனிதன் நிச்சயமாகவே வெற்றி கொள்கிறான். ஒரு நேரமும் கூட நாம் நம்மை இழந்து விடாது, சோர்ந்து போய் விடாது, அனைத்தையும் எதிர்கொள்ள தயாராக இருந்தோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை வசந்தமாக அமையும். அதே வேளையில் சில திட்டமிடல்களும் நம்பக்கமாக நிச்சயமாக இருந்தேயாக வேண்டும். எதிர்காலத்தை பற்றிய திட்டமிடல், நம்முடைய வயோதிபத்தை பற்றிய திட்டமிடல், நம்முடைய வாழ்க்கையின் பக்கங்களை பார்க்கிற பக்கங்கள் சிறப்பு அமைந்தால் நிச்சயமாக வாழ்க்கை வெற்றி பெறும், அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். எனவே அனைத்துமான இந்த வாழ்க்கை, சுகங்களின் பிறப்பிடமான இந்த வாழ்க்கையை, கனவுகளின் கோட்டையாக வாழ்க்கை அமைப்பதை நாம் தான் உருவாக்க வேண்டும் என்பதை மிக அழகுற எடுத்தாண்ட ஜெயம் தங்கராஜா அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நட்டமும் லாபமும் கூடிய குதூகலம் தான் வாழ்க்கை. சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. சிவதர்ஷினி அவர்கள் எனக்கு போட்டுக்கிறார். 2 நாள் கவிதையாக இருக்கல, நான் ஒரு தடவை ப்ளே பண்ணுறேன். இதில் அங்கே ராணி சம்பந்தர் அவர்களையும் அதெல்லாம் போடணும். பார்ப்பேன். பொறுங்க. கருத்துக்கள் சிறப்பாகி கருத்தூன்றும் விதைப்பாகி உறவுகள் பிறப்பாக. அதுக்குள்ள வியாழன் கவிதைக்குள்ளேயும் சுயர்சனிக்கு எதுவும் பிரச்சனையும் அதுக்குள்ள போடுகிறார்கள். என்னாச்சு? வேற ஃபோன் எதுவும் பிரச்சனையும் தெரியல. அப்படின்னு கடவுளே சொல்லுங்க. வார் சிவதர்ஷினி வியாழன் கவி 2237 சிவதர்ஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. உறவாகி உயிராகி இருமென இணைவாகி இரு உடல் ஒன்றாகி உணர்வுகள் உயிர்ப்பாகும் உன்னதம் திருமணம். இருமென இணைவாகி இரு உடல் ஒன்றாகி உணர்வுகள் உயிர்ப்பாகும் உன்னதம் திருமணம். கருத்துக்கள் சிறப்பாகி கருத்தூன்றும் விதைப்பாகி உறவுகள் பிறப்பாகும் உன்னதம் திருமணம். கருத்துக்கள் சிறப்பாகி கருத்தூன்றும் விதைப்பாகி உறவுகள் பிறப்பாகும் உன்னதம் திருமணம். கருவின் தோன்றல் விதி பருவாக்கு நெறி துருவங்கள் சேரும் கதி அதுவே திருமணமான கதி. கருவின் தோன்றல் விதி பருவாக்கு நெறி துருவங்கள் சேரும் கதி அதுவே திருமணமான விதி. சகைப்பும் சலிப்பும் சரிதமாகும் புரிதலாகும் புவிவாழ் காலம் ஜாவும் தொடரலாகும் தொகுப்புமாகும். சகிப்பும் சலிப்பும் சரிதமாகும் புரிதலாகும் புவிவாழ் காலம் ஜாவும் தொடரலாகும் தொகுப்புமாகும். நன்றி, வணக்கம். எப்படி இந்த உறவுகள் உறவாகி உயிராகி நிலை மாறிக் கொள்கின்றன அல்லது வாழ்க்கை இணைவாகிக் கொள்கிறது என்பதனை தனது 2237 பக்கத்தோடு இணைத்தபடி வந்திருக்கிறார் சிவதர்ஷினி ராகவன் அவர்கள். இரு மனங்கள் இணைவாகி இரு உடல் ஒன்றாகி உணர்வுகள் உயிர்ப்பாகும் உன்னதம் திருமணம். திருமணத்தின் பின்னரான இந்த வாழ்க்கை எப்படி இணைவு கொள்கின்றது? கருத்துக்கள் சிறப்பாகி கருத்தூன்றும் விதைப்பாகி உறவுகள் பிறப்பாகும் உன்னதம் திருமணம். இது அடிப்படை, திருமணத்திற்கான அடிப்படை நிலை இதுவாகத்தான் இருக்கிறது. அங்கு கருத்தோன்றல் என்பது விதி, பருவ ஆக்குநறி, துருவங்கள் இருவேறு துருவங்கள் ஒன்றாக சேர்கின்ற கதி அதுவே திருமணமான கதி. வாழ்க்கை என்பது இப்படி இணைவதுதான் வாழ்க்கையின் பக்கமாக இருக்கிறது. கருத்துக்கள் இணைந்து அவை விதைப்பாகி உறவுகள் பிறப்பாகவதுதான் இந்த உன்னதமான திருமணத்தின் பக்கமாக இருக்கிறது. ஆனாலும் கருவின் தோன்றல் என்பது விதி, பருவ ஆக்குநறி, துருவங்கள் சேரும் கதி அதுவே திருமணமான கதி. எனவே
இருவரப்பட்ட மனோநிலை கொண்டவர்கள் இந்த வாழ்க்கையில் இணையும் போது அங்கு ஒரு கருத்தோன்றல் ஒன்று உருவாகிறது. சகிப்பும் சலிப்பும் சரிதமாகும் புரிதலாகும். எனவே அங்கு விட்டு கொடுத்தல் என்பது அல்லது சலிப்பு என்பது சகிப்பாக மாறி அதுவே புரிதலை கொடுத்து வாழ்க்கையின் சரிதத்தை உருவாக்குகின்றது. புவிவாழ் காலம் யாவும் தொடரலாகும் தொகுப்பு ஆகும். எனவே இதுக்குள் பூடமாக சொல்லப்பட்டுள்ளது உறவாகி உயிராகி என்ற வாழ்க்கை தொடரில் இத்தனை பக்கங்களும் கூட இதற்குள் தான் இணைந்து வருகின்றன. இவற்றை நாம் மேலோட்டமாக பார்க்கும்போது இருமன இணைவு அழகுற அத்தனை உன்னதமாக திருமணம் என்பது வாழ்க்கையின் பக்கமாக அமைகிறது. ஒருவேளை இது எல்லாம் கடந்து வரும்போது காலத்தின் சுழற்சியில் அது மீண்டுமாக ஒரு அழகான சரிதத்தின் தொடரிலே கொடுத்திருக்கிறது. அது வாழ்க்கையின் பக்கத்தை அடுத்த தொடர்ந்து வரும் அடுத்த சரிதத்துக்கு இன்னொரு பக்கத்தின் வாழ்க்கையின் அழகான பக்கத்தை காட்டுவதாக. ஆனால் அங்கும் சகிப்பும் இருக்கிறது, சலிப்பும் இருக்கிறது. அது சரிதத்தையும் புரிதலாக்கி சரிதத்தை உருவாக்குகிறது. புவிவாழ் காலம் யாவும் இது தொடர்கின்றது, தொகுப்புமாயிருக்கிறது என்பதை இதற்குள் நான் பார்ப்பது என்பது வாழ்க்கை என்பது அழகானது. அது இருமன இணைவையும் கருத்தொருமைப்பையும் கொடுக்கிறது. ஆனாலும் அங்கும் கூட புரள்தலும் கால மாற்றங்களும் அல்லது புரியாமைகளும் இருவேறு துருவங்கள் சந்திக்கிற பக்கங்களும் கூட இருக்கின்றனதான். ஆனால் அவற்றுக்குள்ளும் அவை இன்றி சகிப்போடு புரிதலை உருவாக்கி வாழும் போதுதான் அது அத்தனையான சரிதத்தை உருவாக்குகின்ற வாழ்க்கையின் பக்கமாக அமைகின்றது என்பதனை அழகுற எடுத்தாண்டிருந்தார். தனது 2237வது பக்கத்தோடு சிறப்பாக உறவாகி உயிராகி உயிர்ப்பாகி நின்றார். சிறப்பான வாழ்த்துக்கள். சிவதர்சனி ராகன் அவர்கள் நன்றி. ராணி சம்பந்தர் அவர்கள் அந்த பக்கம் இருக்கிறார் போல போடுங்க. எழுத்தில் இருந்திருந்தார் வீடியோல இந்த பக்கம் உறவுகள் பக்கத்துல பார்த்த ஞாபகம் இருக்கு. பாக்குறேன். திசை மாறும் பறவைகளை கொண்டு வந்திருந்தேன். இதுக்குள்ள இல்ல உறவுகளை பிடிக்கிறேன் பாருங்க. ஓகே, இதுக்குள்ள இருக்கோம். உங்களோட பேனருக்கு மேலையா கிடையா பாருங்க, பாக்குறேன் மேல. ஓகே, வணக்கம். வியாழன் கவிதை. வாணிமோகனுக்கும் விஜயகௌரி நகுலா சிவநாதன் அவர்களுக்கும் இத்துடன் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு பக்கம் 372 ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து திசை மாறும் பறவைகள். உணவு பசியும் அதிலே, குளிர் விரைப்பதில், தங்கியம் விடியாததில், தாங்கவும் முடியாததில், பொங்கி எழுந்து தஞ்சம் கோரிட வெகு தூரம் புரிந்து பறக்கின்றன. வானில் பறக்கையிலே இடையில் நிற்கவே சக்தியின்றி மெலிந்து இறக்கை சோர முனகி முனகி பின்குரல் மெல்லிசை பிறக்க. அம்மா நில்லுங்கோ நில்லுங்கோ, அப்பா சொல்லுங்கோ கேளுங்கோ. கீச்சுக்குரல் மூச்சிட திரும்பி வந்தே வட்டமிட்டு விரைவாக கூடிடவே. திட்டமிட்டு நிறையாக செல்லும் அழகு சிறகு விரிக்கு வடிவமும், சிறகு விரிக்கும் வடிவமும், திரிக்கும் குரல் பார்க்கும் கண்ணை வான்வெளியில் எங்கே என தேடி தேடி திரும்பி பார்க்க வைக்கும் அழகு திசை மாறும் பறவை நீலே. நன்றி, வணக்கம். ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து. அது போட்டுட்டேன், நீங்க சொன்னீங்களே, நான் ஏற்றி சரி இங்கேயும் போட்டாச்சு. காணொலியில பிறகு கடைசியா. சரி, நன்றி. அந்த உறவுகள் பக்கத்துல ஆக்கங்கள் போட வேண்டாம் யாருமே. இரண்டாள் 3வது ஆள் இன்றைக்கு கேட்டார், இவ்வளவு பேர் தான் ஆக்க வழி பிழைக்குது. அது அப்ப எனக்கோ அல்லது வேறொதற்கு உதவி எடுக்கோ பதிவேறு சொல்லும். சரி, நன்றி. விஜயகௌரி அவர்களையும் பழகி விட நன்றி. பதிவேற்றுவதற்கு பழகி விடுங்க. வலன்சுவோம். அது 2வது நீங்க கழிச்சதெல்லாம் கேட்டோம். இந்த வெள்ளிக்கிழமை கூட கவிதை ஒளிபரப்பி நாங்கள் பேசுவோம். நன்றி. 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 மிக்க நன்றி.
திசை மாறும் பறவைகள். இங்கு எப்படி இந்த பறவைகள் பறந்து செல்கின்றன, அந்த பறந்து செல்கின்ற இந்த பறவைகளின் பக்கத்தில் அவை எப்படி தங்களுடைய உணவை தேடி செல்கின்ற போது அவற்றுக்கான இந்த பறவைகளை போல நம்மையும் கூட வெல்ல நினைத்து கொள்ளலாமோ? நாமும் திசை மாறும் பறவைகளாகத்தானே இருந்திருந்தோம், இன்னமும் இருக்கிறோம். உணவு பசியும் அதிலே, குளிர் விரைப்பும் அதில், தங்கியும் விடியாததில், தாங்கவும் முடியாததில், பொங்கி எழுந்து தஞ்சம் ஓரிட வெகு தூரமே புரிந்து பறக்கின்றன. அந்த பறவைகள் காற்றின் அலைகளினூடாக பறக்கின்றன. நாமும் கூட பறந்துதான் பல்வேறுபட்ட பக்கங்களில் இன்னமும் கூட சென்ற வாரம் கூட பார்த்திருந்தேன். ஒரு நான் நினைக்கிறேன் போலந்து பக்கமா எங்கேயோ ஒரு பக்கத்தில் ஒரு வாலிபனை இராணுவத்தினர் சுட்டு விட்டார்கள். அந்த இடத்திலேயே அந்த இளையவன், அதுவும் தாயகத்தில் ஒரு நல்ல வேலையில் இருந்தவன், எனக்கு அப்படித்தான் ஏதோ ஒரு இடம் சரியா போல ராணுவத்தினால சுடப்பட்டு இறந்ததாக அந்த இறந்த புகைப்படத்தையும் கூட போட்டிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த படத்தை அந்த உறவுகள் பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்குமா என்பது தெரியாது. ஒரு முகநூலில் பகிரப்பட்டிருந்தது. உன்னுடைய கவலையாக இருந்தது. இப்படியும் ஏக்கங்களோடு அவன் அந்த இடத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டான் தன்னை இப்படி சுட்டு இதன்வார்கள் என்று. புரியாமல் இதற்குள்ளால செல்ல என்று அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். சென்றபோது இப்படி நிகழ்ந்திருக்கிறது. 2-3 பேர் சென்றபோது இவருக்கு மாத்திரம் சூடு பட்டிருக்கிறது. வானில் பறக்கையிலே இடையிலே நிற்கவே சக்தியின்றி, இந்த பக்கம் வானிலே பறக்கையிலே இடையிலே நிற்கவே சக்தி இன்றி மெலிந்து இறக்கை சோர முனகி பின் குரல் மெல்லிசை பிறக்க. எங்களுக்கு உங்களுக்கும் தெரிந்தவர்கள் வாணி, அவர்களுடைய தந்தையாரெல்லாம் அப்படி நடந்து வரும்போது சக்தியின்றி உடல் நலிந்து இறந்திருந்தார் அன்றைய கால பகுதியில். இப்படி புலம்பெயர்ந்து வந்த போது வெளிநாடு ஒன்றில் நடந்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நடந்து வர அனுமதித்திருந்தார்கள். அவருடைய தாயார் நீண்ட காலம், நான் நினைக்கிறேன் ஒரு 90-95 வயது வரையில் இங்கு செங்காலில் வாழ்ந்திருந்தார். அவருடைய அப்பா வழியில் நடந்து வரும்போது இறந்திருந்தார். எனவே இப்படி இந்த வானிலே பறக்கையிலே இடையிலே நிற்கவே சக்தி என்று மெலிந்து இறக்கை தூர முனகி பின் குரல் மெல்லிசை பிறக்க, அம்மா நில்லுங்கோ அப்பா சொல்லுங்கோ கேளுங்கோ என்று கீச்சிடுகின்ற முனகல் குரல்கள். அவை வட்டமிட்டு விரைவாகவே கூடிடவே திட்டமிட்டு நெறியாக செல்லும் அழகு சிறகு விரிக்கும் படிவம். அவர்கள் எப்படி வானில் சேர்ந்து பறந்து செல்கிறார்கள் என்பது, அவர்கள் பறக்க முடியாமல் இருப்பவர்களை அழைக்கும் போது அவர்கள் சேர்ந்திருந்து பறக்கிறார்கள். உண்மையிலேயே அது பெரிய கொள்ளை அழகாக இருக்கும். அவர்கள் அவ்வளவு நெறியாக பறப்பது. சிரிக்கும் குரல் பார்க்கும் கண்ணை வான்வெளியில் எங்கே என தேடி தேடி திரும்பி பார்க்க வைக்கும். சிரிக்கும் குரல் பார்க்கும் கண்ணை தேடி தேடி பார்க்க வைக்கும் அளவு திசை மாறும் பறவைகளிலேயே. எனவே இந்த திசை மாறும் பறவைகள் எப்படி பறக்கின்றன, அவற்றின் பக்கங்கள் ஏது, அதை ரசித்த பக்கங்களாக இங்கு ராணி சம்பந்தன் அவர்கள் நினைத்திருக்கிறார். நான் இதனை நம்முடைய வாழ்வியலோடு கூட எண்ணி பார்க்கிறேன். நாமும் கூட ஒவ்வொருவரும் திசை மாறும் பறவைகள் தான், திசை மாறிய பறவைகள் தான். எனவே அந்த பறக்கின்ற குருவிகள் திசை மாறி போகும்போது உயிரிழந்து போனவைகள் கூட, அல்லது சமீபத்தில் ஒருவர் இங்கு வந்து வாழ்ந்திருந்தான் ஒரு இளையவன், ஸ்போர்ட்ஸ் செய்த போது அவருடைய கைகால்கள் பெரிய பெரிய சத்திர சிகிச்சைகள் செய்ய வேண்டிய சூழல் அவருக்கு ரிஜெக்ட் வந்து விட்டது. இப்போ தாயகத்தில் போய் மனைவியோடும் தாயோடும் வாழ்ந்தபடி இப்போவும் யூடியூப் வீடியோக்களை செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்ற கடைசி வரையும் ஒரு தரம் போகாதீங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல போனவர்கள் எல்லாம் சரி, இங்கு தாயகத்தில் வாழக்கூடியவர்கள் தயவு செய்து இங்கேயே வாழ்ந்து விடுங்கள், அங்கு சென்று விடாதீர்கள். நான் இப்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறேன் என்பதை கூறி, எனவே இந்த இப்படி திசை மாறிய பறவைகளும் கூட நம்மிடையே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அழகுரா அதனை எண்ணி பார்க்கும் வண்ணமாக கவிதை படைத்த ராணி சம்பந்தன் அவர்களுக்கு நிறைவான வாழ்த்துக்கள். வரிகள் இருக்கின்ற நேரம் இருக்குமாக்கா உங்களுக்கு? ஆமாம், இல்லை பார்த்து விடைபெறுகிறேன். நன்றி. விண்ணவன் அவர்கள் இருக்கிறார். நான் வீதியில் கட்ட பிச்சைக்காரன். அடுத்தது நகுலா சிவநாதன் அவர்கள், வசந்தா ஜெகதீசன் அவர்கள். நான் பார்க்காததே பார்க்கிறேன். கவிதை இலக்கம் 26 விண்ணவன் அவர்கள் குமுளமுனையிலிருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார். வீதியில் பிச்சைக்காரன். நான் வீதியில் கண்ட பிச்சைக்காரன், உடல் மெலிந்து வயிறு வற்றி தலை வழுக்கை விழுந்து மேலாடை கிழிந்த வண்ணம் நின்றவன்.
நான் வீதியில் கண்ட பிச்சைக்காரன் உடல் மெலிந்து வயிறு பற்றி தலைவழுக்கை விழுந்து மேலாடை கிழிந்த வண்ணம் நின்றவன். அவன் ஒரு பிச்சைக்காரன் எனினும் கொடை வள்ளல், பாரிக்கு ஒப்பானவன். தான் உண்ண வழி இல்லாத போதிலும் தன் கையில் இருந்த ஒரு இட்லியை தன் அருகே இருந்த நாய்க்கு கொடுத்த வள்ளல் அவன். அவன் ஒரு பிச்சைக்காரன் எனினும் கொடை வள்ளல், பாரிக்கு ஒப்பானவன். தான் உண்ண வழி இல்லாத போதிலும் தன் கையில் இருந்த ஒரு இட்டலியை தன் உணவை அருகே இருந்த நாய்க்கு கொடுத்த வள்ளல் அவன். நான் அவனிடம் வினவினேன், அவன் பதில் கேட்டு வியந்தேன். நான் அவனிடம் வினவினேன், அவன் பதில் கேட்டு வியந்தேன். ஐந்தறிவு ஜீவன் இது, நன்றியுள்ள மிருகம் இது. நான் இறப்பினும் இறப்பேன், அதை இறக்க இடமளியேன். ஐந்தறிவு ஜீவன் இது, நன்றியுள்ள மிருகம் இது. நான் இறப்பினும் இறப்பேன், அதை இறக்க இடமளியேன். என்னை நம்பி வந்த ஜீவன் அது, அதை பட்டினி போடவும் என் மனம் அனுமதியாது என்று கூறிய அவன் வார்த்தை அவனை அந்த பாரியிலும் மேலுயர்த்தி விட்டது. என்னை நம்பி வந்த ஜீவனது, அதை பட்டினி போடவும் என் மனம் அனுமதியாது என்று கூறிய அவன் வார்த்தை அவனை அந்த பாரியிலும் மேலுயர்த்தி விட்டது. நம்மில் பலர் நமக்கு மிஞ்சியதை தான் தானம் செய்வோம். இங்கு தனக்கில்லாத போதும் அவன் மனதளவில் பிச்சைக்காரன் அல்ல, எண்ணத்தில் அவன் பெரியவன். அந்த ஐந்தறிவு ஜீவனை வாழ வேண்டும் என்ற பெருவாஞ்சி கொண்டவன். நம்மில் பலர் நமக்கு அடுத்த வீடு கட்டுவதிலும் சொத்து சேர்ப்பதிலும் கவனம் கொள்வோம். ஆனால் இங்கு தன் அருகில் வாழ்கின்ற அந்த ஜீவன் தான் உணவு இல்லாத போதும், தான் இறந்து விட்டாலும் கூட இந்த ஜீவன் வாழ வேண்டுமே என்பதற்கு ஜீவகாருண்யம் மிக்கவன். நாங்கள் பலர் மனிதநேயமே அற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு அவனுடைய பக்கம் எப்படி இந்த ஜீவன் வாழ வேண்டும் என்பதில் அவனுடைய பெருவிருப்பு இருக்கிறது. இப்படி நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்தோமானால் நிச்சயமாக வாழ்க்கை எப்படி அழகாயிருக்கும். அந்த பாரியிலும் கூட மேலானவனாக என் கண்ணில் அவன் பட்டிருந்தான் என்பதை அழகுறோ ஒற்றை நிகழ்வு, ஒற்றை கணத்தில் கண்ட அந்த வசதியற்றவருடைய நிலை. ஆனாலும் அவன் மனமோ செல்வந்தனாக இருக்கிறது என்பதனை அழகுறோ எடுத்தாண்ட விண்ணவன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். நன்றி. விண்ணவன் வசந்தா ஜெகதீசன் திசை பரமவாரமணி வசந்தா ஜெகதீசன் திசை மாறும் பறவைகள். நான் கொஞ்சம் கிணம் கண்டுடுமானி, நான் நீங்க அடுத்தது நீங்க போடுவீங்கன்னு திசை மாறும் திசை மாறும் பறவைகள். வசந்தா ஜெகதீசன். சன்ரைஸ் வானொலியின் சரித்திரத்தின் மிடுக்கு. ஆண்டாண்டாய் தொடர்கின்ற அத்தியாய பதிவு. இன்றாகும் அகவையிலே இதன் சேவை தொடர்ந்து இன்று வரை நன்றிதனை தாங்கிடும் அளப்பெரும் ஆற்றல். சன்ரைஸ் வானொலியின் சரித்திரத்தின் மிடுக்கு, சரிதத்தின் மிடுக்கு. ஆண்டாண்டாய் தொடர்கின்ற அத்தியாய பதிவு. இன்றாகும் அகவையிலே இதன் சேவை தொடர்ந்து இன்று வரை நன்றிதனை தாங்கிடும் அளப்பெரும் ஆற்றல். மோகனண்ணா முனைப்பின் வலு பெரிது. திசை மாறும் பறவைகளில் சேராத கனிவு. முதலாக தந்திரனை தாங்கி பரப்பு. தடம் மாறி விழுந்தெழுந்து தனித்துவத்தை நிறுத்த தாங்கியே பிடித்தெடுத்து தைரியமாய் நிமித்தி. மோகனண்ணா முனைப்பின் வலு பெரிது. திசை மாறும் பறவைகளில் சேராத கனிவு. முதலாக தந்திரனை தாங்கி பரப்பு. தடம் மாறி வீழ்ந்தெழுந்து தனித்துவத்தை நிறுத்த தாங்கியே பிடித்தெடுத்து தைரியமாய் நிமித்தி. இடர்கள் பல வந்திடினும் கடினமென கடன் சுமைகள் நெருக்கிடினும் தாங்கியே. இடர்கள் பல வந்திடினும் கடினமென கடன் சுமைகள் நெருக்கிடினும் தாங்கியே நிமித்தி செய்த வள பயிற்சியிலே சேர்ந்தணியை திரட்டி உயர்கின்ற சன்ரைஸே வாழினி நன்றி. இடர்கள் பல வந்திடினும் கடினமென கடன் சுமைகள் நெருக்கிடினும் தாங்கியே நிமித்தி செய்த வள பயிற்சியிலே சேர்ந்தணியை திரட்டி உயர்கின்ற சன்ரைஸே வாழினி நன்றி. தன் நெஞ்சார்ந்த நன்றிகளை பகிர்ந்திருக்கிற வசந்தா ஜெகதீசன் வரிகளோடு நாமும் மறைந்தபடி நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை பகிர்ந்தபடி ஆண்டாண்டாய் தொடர்கின்ற இந்த அத்தியாயத்தின் பதிவு என்பது சன்ரைஸ் வானொலியின் சரிதத்தின் மிடுக்காக இருக்கிறது.
இன்றாகும் அகவையிலே இதன் சேவை தொடர்கின்றது. இன்று வரை நன்றியினை தாங்களிடம் அளப்பெரும் ஆற்றலை கொண்ட பக்கமாக இருக்கிறது. மோகனண்ணாவின் முனைப்பில் வேலை பெரிதாக இருக்கிறது. திசை மாறும் பறவைகளில் சேராத கனிவு. பல்வேறுபட்ட பறவைகள், திசை மாறி போன பறவைகளின் பக்கத்தில் அவர்களோடு இணைகின்ற அந்த இணைந்து எழுந்த இந்த பக்கம் முதலாக தந்திரனை தாங்கி எழுந்தது. முதலாக எழுந்தது. தடம் மாறி வீழ்ந்தெழுந்து தனித்துவத்தை நிறுத்த விழுந்த போதும் எழுந்து தன் தடத்தை பிடித்து எழுந்து தாங்கிய பிடித்தெழுந்து தைரியமாக நிமித்து நிற்கின்ற இந்த பதிவு என்பது 36 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. இடர்கள் பெற வந்திடினும் கடினம் என கடன் சுமைகள் நெருக்கிய போதும் நிமித்தி செய்தி வள பயிற்சியிலே சேர்ந்த அணியை திரட்டி வருகின்ற இந்த பக்கம் உயர்கின்ற சன்ரைஸே வாழினி என்று எப்படி இந்த செய்தி வள பயிற்சியை முடியாதவர்கள், தெரியாதவர்கள் அனைவருக்குமாக இல்லை உன்னால் முடியும், பயிற்சி செய் என்பதாக கொடுத்து அத்தனை பேரையும் வளப்படுத்தி எடுத்து தொடர்ந்து செல்கின்ற இந்த பக்கம் அத்தனையுமாக கண்டு அந்த அந்த கடினமான கடன் சுமைகள் நெருக்கிய போதும் அவற்றையெல்லாம் கடந்து வந்த பக்கங்களை மெல்ல சுட்டி காட்டி தன் வாழ்த்துக்களை நிறைவாக பகிர்ந்திருக்கிற வசந்தா ஜெகதீசன் அவர்களுக்கு அவர் எப்போதுமே தன்னுடைய நிறைவான வாழ்த்துக்களை அனைவருக்குமாக சொரிந்து கொண்டே இருப்பார். எனவே அந்த வாழ்த்தின் பக்கத்தில் நாமும் இணைந்தபடி மிக நிறைவான நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூடவே. நன்றி. இப்போது இன்னொருவர் நேவிஸ் பிலிப் அவர்கள். ஓபன் பண்ணுங்கோ. கிளிக் பண்ண வருது இல்ல வாணி. அப்ப நான் பார்க்கவா? நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் என்னத்தை தந்திருக்கிறார்? அமைதி பூங்கா தந்திருக்கிறாரா? அமைதி பூங்கா நான் வாசிக்கவா? வாசிக்கணும்ப்பா. சரி. அல்ல நேவிஸ் பிலிப்ஸ் நிக்கிறீங்க, தர போறீங்களா? ஹலோ மேடம். சாப்பிட்றாவளே இல்ல சாப்பிட்டு தூங்குறார். ஓபன் பண்ணது எனக்கும் சுத்துவதுதான். நீங்க வாசிங்க. சுத்துறார் எங்களுக்கு சுத்துதான் உங்கள்ட்ட கேக்குறேன். சுத்துறாரு என்ன பண்ண நாங்க சத்தம் விளங்குதா? என்ன சத்தம் வருது? ஓம் வாசிங்க. சரி, அப்ப நான் தாரேன். எஸ். பாமு உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் ஓபன் பண்ணது இல்ல. திருமதி நடாமோகன் ஓபன் பண்ணது இல்ல. விளங்குதா? பாமு உறவுகளுக்கும் திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகள் படைத்தவர்களுக்கும் விரிவாக்கம் செய்து தட்டி கொடுத்தவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை, மதிய வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக வியாழன் கவி இலக்கம் 517 அமைதி பூங்கா. அமைதி பூங்கா. பனிவிழும் மலர்வனம், பளிங்கு கல் பதித்த கல்லறைகள், எரிகின்ற திரிகளும் வண்ண மலர்களோடு வாசம் தரும் ஊது பத்திகளும். பனிவிழும் மலர்வனம், பளிங்கு கல் பதித்த கல்லறைகள், எரிகின்ற திரிகளும் வண்ண மலர்களோடு வாசம் தரும் ஊது பத்திகளும். உள்ளிருப்போர் யாரோ எவரோ நாம் அறியோம். உள்ளிருப்போர் யாரோ எவரோ நாம் அறியோம். தேடுகின்றோம் எங்கே எம்மோடு வாழ்ந்தோர் எங்கே என தேடுகின்றோம். உள்ளிருப்போர் யாரோ எவரோ யாம் அறியோம். தேடுகின்றோம் எங்கே எம்மோடு வாழ்ந்தோர் எங்கே என தேடுகின்றோம். பாலூட்டி வளர்த்த அன்னையை தோளிலே தூக்கிய தந்தை உடன் பிறந்தாரையும் தேடுகின்றோம். பாலூட்டி வளர்த்த அன்னையை தோளிலே தூக்கிய தந்தை உடன் பிறந்தாரையும் தேடுகின்றோம். அரவணைத்த மூத்தோரையும் அறிவு கண் திறந்தோரையும் கூடி கழித்த தோழர்களையும் தேடுகின்றோம். அரவணைத்த மூத்தோரையும் அறிவு கண் திறந்தோரையும் கூடி கழித்த தோழர்களையும் தேடுகின்றோம். சிலுவையில் முகம் காட்டும் இயேசு இதோ இங்கே நிலையில்லா உலகில் ஒன்றே நிரந்தரம் என்கின்றார் அமைதியாய். சிலுவையில் முகம் காட்டும் இயேசு இதோ இங்கே நிலையில்லா உலகில் இது ஒன்றே நிஜம் என்கின்றார் அமைதியாய். இது ஒன்றே நிரந்தரம் என்கின்றார் அமைதியாய். நன்றி, வணக்கம். நாம் நிரந்தரம் இல்லாதது எல்லோ நிரந்தரம் என்று கொண்டு நித்தமமாக சுழன்று கொண்டிருக்கிறோம். இங்கு அழகாக கொஞ்சம் நெஞ்சு விக்கித்தி போனது அந்த அமைதி பூங்காவின் பக்கத்தை இங்கு உள்ளிருப்போர் யார் யாரோ என்று ஏங்கி தவித்து
நீங்கள் சொன்னபோது நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அந்த கல்லறைகளுக்குள் தூங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்து பார்த்தால் நிச்சயமாக நெஞ்சம் கனத்து தான் போகிறது. இங்கு பனிவிழும் மலர்வனம், இங்கு பளிங்கு கல்வதைத்த கல்லறைகள், எரிகின்ற திரிகளும் வண்ண மலர்களோடும் வாசம் தரும் ஊதுபத்திகளுமாக ஒரு அமைதியான சூழலுக்குள் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் எண்ணத்தின் பதிவில் உள்ளிருப்போர் யார் யாரோ என்ற தேடல் இருக்கிறது. அவர்கள் வாழ்ந்தவர்கள் எங்கிருக்கிறார்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்களை பாலூட்டி வளர்த்த அன்னை தோளிலே தூக்கி எத்தனை நீண்ட கனவுகளோடு வாழ்ந்திருப்பார்கள். வாழ்ந்த கனவுகள், உடன் பிறந்தவர்கள், அரவணைத்த மூத்தோர்கள், அறிவு கண் திறந்தவர்கள், கூடிக்கழித்த தோழர்கள், இத்தனையுமாக நாம் இழந்த அத்தனை பேரும் நாம் தான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை சுற்றி அத்தனை உறவு பக்கங்களும் நம்மை விட்டு ஓடி போய்விட்டன. எனவே அவர்களை எல்லாம் தேடியபடி சிலுவையில் காட்டும் இயேசு இதோ இங்கே நிலையில்லா உலகில் இது ஒன்றே நிசம் என்கிறாராம். எனவே மனிதா, இது எதுவுமே நிலையில்லை என்று இறைவன் நமக்காக காட்டுகின்ற ஒரு அமைதியின் பூங்காவாக, நம்மை விட்டு இழந்தவர்கள் அமைதி துயில் கொள்கின்ற இடமாக அது அமைந்திருக்கிறது. இருந்தாலும் மனம் கனத்து கொள்கிறது. நாம் பல வேளைகளில் நாம் ஒரு ஒரு இறுதி மரியாதைக்கு சென்றிருந்தால் அந்த கணத்தில் மாத்திரம் நம்முடைய மனம் கனத்து கொள்ளும். ஐயோ, இனிமேல் யாருடனும் சண்டை போடக்கூடாது, இது நிலையற்றவன். அது முடிந்து வந்து அடுத்த இது தொடங்கினா காணும் எந்தியோ உண்டியோன்னு அடுத்த சண்டைக்கு தயாராகி விடுவோம். எனவே இங்கு இதுதான் உண்மை. இந்த இடத்துல இருந்து கதைக்கிறேன், அடுத்த இடம் தலையை சுற்றி கவர்ந்து விழுந்துட்டாணி எங்கே இடம் தெரியாது கொண்டே அடுத்த நிமிஷம் எங்கே கொண்டே புதைப்பது எரிப்பது என்பதைத்தான் சுற்றி இருக்கும். அத்தனை உறவுகளாக இருந்தான கனநேரம் வச்சிருக்கிறது மணக்கத்திரம் அடக்கி விடுவார்கள். இதை வைத்துக்கொண்டு நாம் பூசுகின்ற பூச்சுக்களும் விளையாட்டுகளும் அல்லது ஒரு நோய் வந்து விட்டு சரி சாகத்தான் வேணாம் மாடி, ஒரு நோய் வந்து பாழாய்ப்படுத்தி விட்டாலே ஐயோ இது எப்போ போகுதுன்னு தெரியலையே, என்ன செய்யறது. நல்ல உறவாக இருந்தால் 4 நாட்கள் பார்ப்பார்கள். இருந்தாலும் உங்களுக்கு சொன்ன என்ன வச்சு பார்க்கறது கஷ்டம்தான் என்பது நம்முடைய வாய்மொழியாக நிச்சயமாக இருக்கும். எனவே இதனை மெல்ல சிந்தித்தபடி இறைவன் சொல்கிறார், நிலையில்லா உலகில் இதுதான் நிஜமாக இருக்கிறது என்று இறைவன் சொல்வதை மெல்ல சுட்டி காட்டி மெல்ல சிந்திக்கும் வண்ணமாக அமைதி பூங்காவை நமக்கு மீண்டுமாய் அறிமுகப்படுத்தினார் நேவிஸ் பிலிப் அவர்கள். அந்த வரிகளும் அந்த எண்ணப்பாங்கும் நம்மை மெல்ல சிந்திக்க வைக்கிறது. நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்தவர் யாரு? ஜபாஸ்ரீ என்று சொன்னீங்களே மாணி? ஜபாஸ் கனிதா கார்த்திகை. அம்மா தந்தவர் யாரு? நகுலாஸ்வனார் இருந்தார். சரி, அம்மா அந்த தினம் பெறவில்லை, எனவே அம்மாவை எடுத்துக்கொள்ளும். அது யார் என்று பார்க்கணும். இல்லை, அது அபிஷாவினுடைய பக்கம். பார்த்து அபிஷாவினுடைய எழுத்து இருக்கிறதா? நகுலா சிவநாதன் கடமை முதன்மை. பார்ப்போம். இந்த திசை மாறும் பறவைகள் 2 பேரும் ஒரே தலை போட்டு தந்திருக்காங்க. நான் நினைக்கிறேன் இல்ல திசை மாறும் பறவைகள் நானும் எழுதியிருப்பேன் மாணி. இது இந்த முறை விருப்ப தலைப்பு தானே என்று நினைத்து கொண்டு இதுக்கும் ஒரு முறை தட்டி பார்ப்போம் என்றால், இங்கு நான் நினைக்கிறேன் வசந்தா ஜெகதீசன் அந்த தலைப்பை எழுதியதை பார்த்து விட்டு ராணி சம்பந்தர் அவர்கள் அதை சிவரூபன் அவரும் திசைமாறி பறவைகள் தான். அதான் ஒருவருடைய தலைப்பை அப்படி தரையில்லை விருப்ப தலைப்பு தானே? இல்ல இது விருப்பத்தை பொது துறவு பூண்ட உறவுகள் சென்ற வாரம் விருப்ப தலைப்பு இல்ல. இது நான் நினைப்பு வசந்தா ஜெகதீசன் எழுதிட்டார். அதன் பின்பராக எழுதியிருக்கார் நினைக்கிறேன். அப்படித்தான் நடந்திருக்கிறதா? கடமை முதன்மை. நகுலா சிவநாதன் 1828 பக்கத்தோடு இணைந்திருக்கிறார். காலையில் எழுவது கரிவென நாளும் மாலையில் மகிழ்வுடன் உரைப்பது நிலைமை. வேளைகள் தோறும் தேடல்கள் சிறப்பே வேண்டும் முறையை தொழுவது நிலைமை. காலையில் எழுவது கனிவென நாளும் மாலையில் மகிழ்வுடன் உரைப்பது நிலைமை. வேளைகள் தோறும் தேடல்கள் சிறப்பே வேண்டும் முறையை தொழுவதும் நிலைமை. பாடல்கள் பாடி பாலர்களை ஊக்குவிப்பதும் பாட்டி உரியை கேட்பதும் நிலைமை. தேடல்கள் நமக்குள் தேடி சேர்ப்பதும் தெளிந்த அறிவை பெறுவதும் நிலைமை. பாடல்கள் பாடி பாலர்களை ஊக்குவிப்பதும் பாட்டி உரியை கேட்பதும் நிலைமை. தேடல்கள் நமக்குள் தேடி சேர்ப்பதும் தெளிந்த அறிவை பெறுவதும் நிலைமை. உலக இயற்கை உன்னத படைப்பு, உனக்குள் தேடல் உள்ளூர விரியட்டும். கணக்கு பார்த்து காலத்தை கழியாதே, கடமைகள் முதன்மை, அதை நீ நம்பு.
உலக இயற்கை உன்னத படைப்பு, உனக்குள் தேடல் உள்ளூர விரியட்டும். கணக்கு பார்த்து காலத்தை கழியாதே, கடமைகள் முதன்மை அதனை நம்பு. கவிதையுடன் நகுலா சிவநாதன், 1828 பக்கமா. எப்படி கடமைகளை முதன்மைப்படுத்தி காலையில் கனிவோடு எழுந்து அந்த நாட்பொழுது எல்லாம் அழகுற பயனாக்கி மாலையில் மகிழ்வோடு உரைத்து எழுந்து வேலைகள் தோறும் தேடல்களை சிறப்பாக்கி, வாழ்க்கையே தேடல்களின் பக்கம்தானே, இறைவரை தொழுது எழுது வாழ்தல் நலமானது. இங்கு பாடல்களை நாம் பாடல்களை ஊக்குவிப்பதும், பாடல்கள் பாடி பாடல்கள் இப்படி நான் என்னுடைய பக்கத்தில் பாடல்கள் பாடி பாடல்கள் சிறப்பதும் பாட்டி உரியை கேட்பதும் நிலைமை என்று வரலாம் என்பது என்னுடைய பக்கம். ஊக்குவிப்பதும் என்று வராமல் அவர்கள் செய்வதை தானே சொல்லிக் கொண்டு வர்றார். எனவே நாம் ஊக்குவிப்பதன் அவரவர் பாடல்கள் சிறப்பதும், பாடல்கள் பாடி பாடல்கள் சிறப்பதும் பாட்டி உரியை கேட்பதும் நிலமே. தேடல்கள் எமக்குள் தேடி சேர்ப்பதும் தெளிந்த அறிவை பெறுவதும் நிலமே. எனவே அழகாக பாடல்கள் பாடி ஊக்குவித்து அவர்கள் சிறப்பதும், பாட்டி உரியை கேட்பதும், நிச்சயமாக அனுபவத்தின் செழுமையை கேட்பதும், தேடல்களை நமக்குள் சேர்த்துக் கொள்வதும், நிச்சயமாக பல்வேறுபட்ட தேடல்களை நமக்குள் சேர்ப்பதும், தெளிந்த அறிவை பெறுவதும் நலமாய் இருக்கும். உலக இயற்கை என்பது உன்னத படைப்பு. உண்மையிலேயே இந்த இயற்கை மிக மிக அழகானது. உனக்குள் உள்ளூர தேடல் விரியட்டும். கணக்கு பார்த்து காலத்தை கழியாதே, தேவையற்ற கணக்குகளை பார்த்து காலத்தை வீணே கழித்து கொள்ளாதே. கடமைகள் முதன்மை அதனை நீ நம்பு. எனவே கணக்கு பார்க்கத்தான் வேண்டும், ஆனால் தேவையற்ற கணக்குகளை பார்த்து கொண்டிருக்காதீங்கோ. விட்டு கொடுப்புகளை உங்களதாக்குங்கோ, கடமைகளை முதல்ல செய்யுங்கோ. எனவே வாழ்க்கை என்பது நலமாக இருக்கும் என்று அழகாக இத்தனைக்குள்ளும் கடமைதான் முதன்மை. வாழ்க்கையில் கடமைகளை கைவிட்டவன் வாழ்க்கையை தொட்டுக்கொள்ள முடியாது என்பதனை தன்னுடைய 1828 பக்கத்தோடு நம்மோடு மேலே பேசினார் நகுலா சிவநாதன் அவர்கள். மிகச் சிறப்பான வாழ்த்துக்கள். வேறு யாரும் இல்லை, இவர்கள் தான் இவ்வளவு இருந்தா. சரி, எனவே அழகாக நம்மோடு இதுவரை இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். பல்வேறுபட்ட திசைகளில் அவர்களுடைய வாழ்க்கை கவிதை வரிகளின் பக்கங்கள் சிறப்புற இணைந்திருந்தன. இணைந்து சிறப்பித்த ஒவ்வொரு கரங்களுக்கும் மிக நிறைவான வாழ்த்துக்கள். ஈஸ்வரன் வந்திருக்கிறார், கேட்டு விட்டு விட வருங்கள். செவிமடுத்து காத்திருந்த ஒவ்வொருவருக்கும் சிறப்பான நன்றிகள். வணக்கம் மணி. வணக்கம். பொறுங்க ஈஸ்வரன் அண்ணாவை எடுத்துக்கொண்டு அவரது கவியை கேட்டு விட்டு தட்டு கொடுத்து தாருங்கள். வாருங்கள் ஈஸ்வரன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். வணக்கம். என்று இரா கௌரி அவர்கள் அமர்ந்திருப்பது நான் கொடுத்த செல்வமோ வரமோ ஏதோ. நெடுநாட்களுக்கு பின்பு உங்கள் கவியரங்கில் என் வரிகள் இடம்பெறுவது என்னும் மகிழ்ச்சி. அன்றிலிருந்து இன்று வரை பெரு கவிஞனும் கவிஞானி இரா கௌரி அவர்களிடத்தில் நான் என் வரிகளை சமர்ப்பிப்பது எனக்கு ஒரு பெரும் பாக்கியமும் சந்தோஷமும் உண்மையும். எப்படி இருக்கிறார் உங்கள் சின்ன குட்டி? நலமாக இருக்க மிக்க நன்றி. உங்கள் இந்த குறுகிய நேரம் உங்களுக்கு உள்ளதில் நான் நெடிய பெரிய வரிகளை தருகிறேன். நீண்ட கவியாயிருக்கும், மன்னிக்க வேண்டும். உண்மையிலே சுருக்கப்பட்டு எழுதிய அந்த தாளை தவறியாகிவிட்டது. எனவே தற்செயலாக தற்சமயம் எழுதிய ஒரு சில வரிகளை குறிப்பிடுகிறேன். நான் அதனை விவரிப்பதிலேயே அதிக நேரம் போய்விட்டது போல் இருக்கின்றது. தருகிறேன், தயவு கூர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என் வரிகளை. நன்றி மறவா நேயன். நன்றி மறவா நேயன் என்ற தலைப்புத்தான் இப்பொழுது என் மனதில் தோன்றியது. வாழ்ந்து காணா கிரகத்தை காணத் துடிக்கிறான், வாழாத மாற்று உலகில் வாழத் துடிக்கிறான். வாழ்ந்து காணா கிரகத்தை காணத் துடிக்கிறான், வாழாத மாற்று உலகில் வாழத் துடிக்கிறான். வாழ்ந்த
வாழ்ந்திருக்கும் இவ்வுலகு எனும் இப்பூமி பந்தில் பற்பல குறையுண்டு மறையுண்டு. பூமி பந்தில் குறையுண்டு மறையுண்டு. பந்து போல் பறந்து பந்து போல் பருந்து போல் இன்பத்தை தேடி தேடி அலைகிறோம். பறந்து பார்க்கும் இப்பரணியை வரத்தினை வளத்தினை வாழ்கின்றோமா? பறந்து பார்க்கும் இப்பரணியை வரத்தினை வளத்தினை வாழ்கின்றோமா? வாழ்வில் காயப்படுத்தும் போது வலிப்பதில்லை. வாழ்வில் காயப்படுத்தும் போது வலிப்பதில்லை. ஆனால் காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் இன்னும் அதிகமாக வலிக்கிறது. காயப்படுத்திவிட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் இன்னும் அதிகமாக வலிக்கும். நம்மை அலட்சியம் செய்யும் இடத்து மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதனால் கிடைப்பது அவதானம், கிடைப்பது இப்ப வந்தது அவமானமே. நன்றி. நம்மை அலட்சியம் செய்யும் இடத்து மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதனால் கிடைப்பது அவதானமே, அவமானம். நம்மை அலட்சியம் செய்யும் இடத்து மீண்டும் மீண்டும் அன்பை தேடுவதால் கிடைப்பது அவமானமே. சாதனைக்கு ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகார மனத்தையும் கடந்தாக வேண்டும் என்றார் பெரியோர். அனைத்தையும் அனைத்தே அறுவரில் ஒருவனாய் ஓடாது அன்றிலிருந்து இன்று வரை வாழ்கிறான் வானிலையாய். அகவைகள் 36. சாதனைக்கு ஏளனம், எதிர்ப்பு, அங்கீகாரம் அனைத்தையும் கடந்தாக வேண்டும் என்றோர் பெரியோர். அனைத்தையும் அனைத்தே அறுவரில் ஒருவனாய் ஓடாது அன்றிலிருந்து இன்று வரை வார்க்கிறான் வானிலையாய். அகவைகள் 36. சரியனின் சரியாது பேயுடன் தானும் போய் சேருவான் நாடுவான் மகன். சரியனின் சரியாது பேயுடன் தானும் போய் சேருவான் நாடுவான் மகன் இன்னடா மோகன். மகனே, உன்னை உன் மனைவி வாணி, மகள் ராகவி என்போருடன் உன் எம் வானலையை வாழ்த்துகிறேன். உறவுகள் கூடி கோடி முறை மறவாதினேயனாய் வாழ்த்துகிறேன். வாழும் வரை வளமாக நலமாக வாழ்க வாழ்கவென வாழ்த்துகிறோம் ஒன்று கூடி நின்று. நன்றி, வணக்கம். உங்களுடைய நிறைவான வாழ்த்துக்களோடு நாமும் அந்த வாழ்த்துக்களை இணைத்தபடி மிகச்சிறப்பாக இணைத்திருந்த உங்களுக்கு நிறைவான வாழ்த்துக்கள். மனதோடு பேசிய வரிகளாக மனிதன் எப்படி வாழ்கிறார் என்றால், வாழ்ந்து காணாத தேச கிரகத்தை காண துடித்து கொண்டிருக்கிறான். வாழாத உலகில் வாழத்தான் நம்மளுடைய எண்ணம் இருக்கிறது. அது வாழும் பூமியில குறை நிறைய எல்லாமே அது இயல்பானது எல்லாமே இருக்கிறது. பந்து போல பருந்து போல நாம் இன்பத்தை தேடித்தான் நாம் ஒவ்வொருவருமாக ஓடிக்கணும். இருப்பதை மறந்து இல்லாததை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். வரத்தோடும் வளத்தோடும் தான் நம்ம தரணியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல வழிகளில் நாம் அதையெல்லாம் மறந்து போகிறோம். காயப்படுத்தும் போது அது வலிப்பதில்லை, ஆனால் காயத்தை நியாயப்படுத்தும் போது தான் அது வலிக்கிறது.
துன்பத்தை நமக்கு கிடைத்துக்கிறது, நாம் அதை கடந்து செல்ல முயற்சிக்கிறோம். ஆனால் அதை இன்னொருவர் நியாயப்படுத்தும் போது அல்லது அதை நமக்காக அந்த நியாயப்படுத்தும் போது நமக்கு வலிக்கிறது. அலட்சியத்தில் அன்பை தேடும் போது நாம் ஒருவர் அலட்சியப்படுத்துகிறான், நாம் மீண்டும் மீண்டுமாக அங்கு தேடி சென்று அங்கு அன்பை தேடும் போது நமக்கு கிடைப்பதோ அவமானமாகவே இருக்கிறது. எனவே இத்தனையாக கடந்து செல்கின்ற இந்த வாழ்க்கையின் பக்கங்களுக்குள் ஒரு சாதனையை செய்வதானால் அங்கு நம்ம எதிர்ப்பு அவமானம் இத்தனையெல்லாம் கடந்துதான் ஒரு சாதனை படையல் என்பது அமைந்து கொள்கிறது. அறிஞர்கள் ஒருவராக அன்றி அவற்றில் ஒருவராக அன்றி இந்த 36வது அகவையை தொடுகின்ற இந்த பக்கத்தை திரு நடாமோகன் அவர்களுடைய பக்கத்தை எடுத்து ஆண்டபடி சரி என்றால் இது சரி என்று சொன்னால் அது சரியாது பேயுடன் தானும் சேருவான் மகன் நடாமோகன் என்று எதுவானாலும் இதை கடந்து சென்றாக வேண்டும் என முயற்சியும் முனைப்பும் கொண்டவராக தன்னுடைய வாழ்க்கையை மகனே என்னுடைய வாரலையே நான் வாழ்த்துகிறேன் என்று ஒரு தந்தை கொப்ப அந்த அந்த அனைத்தபடி மெல்ல பேசுகிற இந்த இதுவரை கடந்து வந்த பக்கங்கள் இந்த பக்கங்களுக்குள் நின்று திடமான பக்கத்தை 36 ஆண்டுகள் என்பது மிக சாதாரண பொழுதுகள் அல்ல. அதற்கு கடந்து வந்த பல்வேறுபட்ட பக்கங்கள் அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு தந்தை நிலைக்கொப்பரான ஒரு சூழல். இதனை எல்லாம் கண்டு வாழும் வரை வளமாக வாழ்த்திய வாணி ராகவியோடு வளமாக வாழ நெஞ்சார தன் வாழ்த்துக்களை பகிர்ந்து நிற்கிற உங்களுடைய வரிகளோடு நாமும் இணைந்தபடி மிகச் சிறப்பாக நெஞ்சார்ந்த அந்த வரிகளை பகிர்ந்த உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். இப்போது கூட நான் நினைத்து பார்க்கிறேன், நான் சூரியோதயம் வானிலே என்னுடைய செய்திகளை தந்த போது நினைக்கிறேன் நீங்கள் தந்த அந்த வரிகளை இப்போதும் என்னுடைய ஒளிப்பதிவாக என்னிடம் இருக்கின்றன. எனவே உண்மையிலே வாழ்த்துக்கள், நெஞ்சார வாழ்த்துவது என்பது அது நிச்சயமாக இன்னும் ஒரு பக்கமான ஊக்குதலையும் ஒரு பக்கவானிலையும் கொடுக்கும். எனவே அழகாக அந்த வரிகளை இணைத்துக் கொண்டு உங்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நான் குறித்த வானலை சன்ரைஸ் வானலை. அந்த குறித்த அறுவர் என்பது டாக்டர் நித்யானந்தன், யோகா தில்லைநாதன், மகள் துளசி, ரவிசங்குகன், ஜனார்த்தனன், எல்லோருக்கும் தெரியும் ஒருவரையும், ஜனார்த்தன் ஆகியோருடன் நடாமோகன். அந்த டாக்டர் நித்யானந்தனை சென்று அறிமுகப்படுத்தியதற்கு நடாமோகனின் தம்பி மோகனின் நண்பர் ஜெயம் என்பவர்தான் அறிமுகம் செய்த ஒரு மகன். எனவே டாக்டர் நித்யானந்தன், யோகா, துளசி, ரவிசங்குகன், ஜனார்த்தனன் இந்த அறுவருடன் தான் ஒருவனாய் நின்று இந்த சன்ரைஸ் வானலையை எங்களுக்கு அளித்தவன் என்றதையும் கொஞ்சம் விரிவாக்கம் இந்த பெயர்களை நிஜமா சன்ரைஸ் வானொலியில் உங்களுடைய இந்த பக்கங்கள் நிச்சயமாக பலருடைய செவிகளில் விழ வேண்டும் என்பதை அவாவாக தெரிவித்தபடி நிச்சயமாக ஒரு நீண்ட கால பொழுதை நாம் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். பல்வேறுபட்ட சூழல்களை பல்வேறுபட்ட பக்கங்களை அதனையும் தரிசித்தபடி வந்திருக்கிறோம். எனவே அதனை அழகாக கிரகித்து வைத்திருக்கிற ஒருவரில் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே அந்த 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 அது என்பது ஒரு வரம். அப்படியாக ஒரு வானொலி நேயர்கள் தந்தையின் நிலைக்கொப்ப இணைந்திருந்து கொண்டு வாழ்த்துவது என்பது பெருவரம். எனவே அந்த வரத்தை திரு நடாமோகன், வாணி நடாமோகன், ராகவி பெற்றிருக்கிறார்கள். எனவே நிறைவான வாழ்த்துக்கள். நன்றி 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 அண்ணா, நன்றி எல்லோருக்கும். வணக்கம் வாணி. வணக்கம் வாங்கோ. வணக்கம் வணக்கம் வாங்கோ. அதாவது கலைவாணி மோகன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை குறிக்கொண்டு ராவிஜி அவர்கள் சிறப்பாக இன்றைக்கு எல்லாற்ற கவிதையும் விரிவாக விளக்கமாக சிறப்பாக ஒரு வரிகளுக்கும் கருத்துக்கள் சொன்ன மாதிரி சொல்லியிருந்தார். சிறப்பு. நான் 16 வரி 13 வரி 14 வரி எழுதியிருந்தேன், குறைவில்லை அது. ஆமாம், சிறப்பு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் சிறப்பா இருந்தது. இப்ப ஈஸ்வரன் அவர்கள் உண்மையாக நன்றி மறவாத நேயர் என்று சொல்லி போட்டு லண்டன் சன்ரைஸ் 36வது ஆண்டாகவே கால் பதித்திருக்கின்ற சன்ரைஸ் செய்தியாளர் செய்திக்கும் அது நடாமோகன் தான் அதுக்கு தலைவராக இருந்திருக்கிறார். இல்லை 6 பேரையும் சொல்லி வாழ்த்து கவிதையாக தந்திருந்தார். சிறப்பான வாழ்த்துக்களை அவருக்கு குறிக்கொள்வோம். மற்றது அபிஷா அம்மா பற்றி தந்திருந்தார். விண்ணவன் பிச்சைக்காரனை பற்றி சொல்லியிருந்தார்கள். மற்ற எல்லாரும் ஒரு ரஜினி அவன் உருவத்தில் தான் பிச்சைக்காரன், ஆனால் கற்பனை அவன் உதவியா நாய்க்கு உதவி செய்கிறான். நாய்க்கு தான் மனிதநேயம் அவருக்கு இருந்திருக்கு. தானும் பிச்சையை அடுத்தெடுத்து தன்னை நாய்க்கும் கொடுத்து
ஜீவகாருண்யம். நன்றியுள்ள நாய்க்கும் மனிதநேயத்தை அதில் காட்டியிருந்தார். மற்றது சிவதிசை உறவாத வீரர்கள் திசை மாறின அது 3 வீரர்கள் இருந்தார்கள். மற்றது நானும் அதுதான் இந்த கவிதை இதை பற்றி தான் எழுதினான். உறவான இல்ல என்ன எழுதினாருண்டா கண்ணீர் பூக்கள். கண்ணீர் பூக்கள் தந்திருந்தேன். மற்ற உறவான வீரர்கள் அழிந்தார்கள். திருசமாரம் பறவைகள் 3 வீரர்கள் அழிந்தார். வாழ்க்கை பற்றி தந்திருந்தார்கள். சிப்பிக்கள் முத்துவை பற்றி தந்திருந்தார்கள். கனத்த கார்த்தியை பற்றி தந்தார்கள். கடமை முதலானது தந்திருந்தார்கள். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்து. விராவிஜயர் உங்களுக்கு மீண்டும் சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் குறிக்கொள்கிறேன். சிறப்பான விரிவாக்க உங்களுக்கு வாழ்த்து. நன்றி. மிக்க 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 நன்றி. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாணி. வணக்கம் அவர்களே. வணக்கம் வணக்கம் அண்ணா. அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை கூறிக்கொண்டு நானும் கவிதைகள் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஆரம்பத்திலிருந்து. விருப்பு தலைப்புகள் ஒவ்வொரு கவிதைகளும் அவர்களுடைய மனதின்படி ஒவ்வொரு பக்கமாக விரிந்திருந்தது. மிகவும் சிறப்பாக இருந்தது. எல்லா கவிதைகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. இப்போது ஈஸ்வரனா வாசித்த கவிதைகளையும் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த 36 ஆண்டுகள் என்பது மிகவும் சிறப்பான அந்த கவிதையாக அமைந்திருந்தது. ஒரு விஷயத்தை நாங்கள் கேட்குறத விட அதை அனுபவிச்சு அதுக்குள்ளே இருந்து அனுபவிச்சவங்களால தான் அந்த இதுகளை உண்மையான தத்துவமாக அதை எடுத்துக்கொண்டு வர முடியும். நாங்கள் கேட்குறோம் 36 ஆண்டுகள் இந்த இதில் இருக்குது. இந்த சன்ரைஸ் தானே அது 36 ஆண்டுகள். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. நாங்கள் இப்போ இதுக்குள்ளே இணைஞ்ச கொஞ்சம் காலத்துக்குள்ள தான் இதை நாங்கள் கேள்விப்படுறோம். ஈஸ்வரனா அதுக்குள்ளே இருந்திருக்கிறீங்க 36 ஆண்டுகள் இருந்து அத்தனை பேரையும் நீங்கள் அவ்வளோ பேரையும் நீங்கள் கண்டு அனுபவிச்சிருக்கிறீங்க. ஆகவே அந்த கவிதை நீங்கள் சொல்லும்போது மிகவும் சிறப்பாகவே இருந்தது. தட்டி கொடுத்த கௌரி அவர்களும் அந்த நடமோகன் அவர்களுடைய ஆக்கங்கள் இவ்வளவு தூரம் விரிந்து பிறந்து இந்த பார்வையே இப்போது எட்டு பிடித்து கொண்டு 8 திசையிலும் பாரொளி வீசிக்கொண்டிருக்கிற இந்த பாவம். நாங்களும் அதில் இணைந்திருக்கின்ற ஒரு சிறு துளியாகவே நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுக்கும் அது பெருமையாக இருக்கிறது. ஆகவே எல்லோரையும் வாழ்த்திக் கொள்கிறேன். கவிதை படைத்தவர்களையும் தட்டி கொடுத்தவர்களையும் வாணிமுகன் உங்களையும் ஈஸ்வரன் உங்களையும் வாழ்த்திக் கொள்கிறேன். நன்றி. வணக்கம். மிக்க மிக்க நன்றி. நன்றி. நவலாசனானூர் வணக்கம். வணக்கம் வாணி. வணக்கம் விஜயகௌரி. வணக்கம் வணக்கம் வாங்கோ. என்னுடைய குரல் சற்று கூட கதைக்க முடியாம இருப்பதனால இப்ப பெற்றர். இன்றைக்கு நான் இப்போ மதியம் டாக்டர்கிட்ட போய் வந்திருந்தேன். ஓகே என்று சொல்லி இருக்கிறேன். அடுத்த கிழமை நான் நிச்சயம் வருவேன். நான் மிக அருமையாக எல்லா கவிதைகளையும் நீங்கள் சிறப்பாக தொகுத்து வழங்கினது நல்ல அழகாகவும் இருந்தது, தெளிவாகவும் இருந்தது. எல்லோருடைய வரிகளும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு தலைப்பினூடாக வரைக்க வித்தியாசமான ஒரு கோணத்தில் அவர்களுடைய எண்ணம் பிறந்திருந்தது. என்னுடைய கவிதைக்கு நான் அந்த கடந்த கிழமை பாட முடியல. அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாட்டை போட்டில் எழுதி இதை பாடுங்கன்னு கொடுத்தா எனக்கு அந்த பிள்ளைகளின் ராய்மையிலேயே பாடல்கள் பாடி பாலகர்களை ஊக்குவிப்போம் என்றுதான் வந்தது. அந்த நீங்க சிறப்பு என்று சொன்னீங்கள். அப்ப அந்த இல்ல மற்ற வரி எல்லாம் இன்னொருவர் செய்வது போல வந்தது. பிறகு இதுல மாத்திரம் நாங்கள் ஊக்குவிப்பது போல வராம பாடல்கள் பாடி பாடல்கள் சிறப்பதும் என்பது சரியா வருமென்றது என்னுடைய எண்ணம். சரி, பரவாயில்ல. அது ஒவ்வொரு கவிஞரும் பார்வையில வித்தியாசம் தானே. அந்த மற்றபடி வரிகள் அத்தனையும் சிறப்பாக இருந்தது. நன்றி நன்றி. அப்போ அதைத்தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ கொண்டு வந்தேன். மிக்க நன்றி. மற்றது சன்ரைஸ் 36 வருடத்தை மிகச் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறது. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். நான் நினைக்கிறேன் 91ஆம் ஆண்டு அது பேருக்கு தெரியும். நான் இங்கு வந்து முதல் கேட்ட வானொலி அதுதான், இரவு நேரம் சன்ரைஸ் வானொலி. அதிலும் சமூக பலகணி உங்கள் போதிய வாழ்க்கையில் மறக்க முடியாது. அது திரு நடாமோகன் அவர்கள் தான் செய்து கொண்டிருந்தார். அந்த நிகழ்வுகளெல்லாம் இரவு நேரம் ரசிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்னும் சன்ரைஸ் போய்கொண்டிருப்பது ஒரு மகிழ்ச்சிக்குரியது. உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் அடுத்த பொது தலைப்பாக சரித்திரம் படைக்கும் சன்ரைஸ் வானொலி என்றெடுத்தா என்ன என்ற மனதில் தோன்றியது. அடுத்த முறை அந்த தலைப்பு தானே. நீங்க கெட்டிக்காரி. நீங்க அந்த தலைப்பை கேட்டதை விடாமல் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்துக்கிறீங்க. என்னண்டா யோசிச்சேன், இந்த சன்ரைஸை பற்றியும் கொஞ்சம் சொல்லக்கூடியதா இருக்கும் அண்டு. என்னென்றால் சரித்திரம் படைக்கும் சன்ரைஸ் வானொலி என்றால் கொஞ்சம் நல்லா இருக்குமென்று நான் நினைச்சேன். அதிபரும் என்ன மாதிரி என்றதை கேட்டு இருந்தால் சொல்லட்டும்.
மற்றும்படி விஜயகௌரி மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள், வாணிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வாரம் நிச்சயம் சந்திப்போம். நான் குழப்படி தானே, அதனாலதான் குரலும் மாறதில்லை. கட்டிக்காரியா. நன்றி அவ்வா, நன்றி நன்றி நன்றி. உடல் நலம் பெற்று மீண்டும் வர அன்பான வாழ்த்துக்களா. நன்றி. சாந்தினி அவர்கள் வணக்கம். இனி உற்சாக வணக்கம். வணக்கா வணக்கம். உற்சாக வணக்கம். இணைந்திருக்கிறோம். வணக்கம். நானும் இன்று கவிதைகள் கேட்டிருந்தேன். பலர் ஒவ்வொருக்களும் தங்கள் பக்கங்களில் இருந்த கவிதைகளை கொண்டு வந்திருந்தார்கள். எல்லோருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், தொடருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விஜயகௌரியோட கண்ணால் கதைக்கல அப்படி கதைக்கிறது என்று சந்தர்ப்பம் இருக்கின்றது. கதை இணைய வேண்டும் என்ற விருப்பங்கள் இருக்குது. ஆனா நேரங்களால நாங்க ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படியே, அதனால் இணைய முடியவதில்லை. ஈஸ்வரன் அண்ணாவுடைய கவிதையும் குந்தாக்காண்ட கவிதையும் சன்ரைஸினுடைய ஒரு வாழ்த்து கவிதையாக இன்று வந்திருந்தது. எல்லோரும் இருவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதை நினைவு வைத்து அந்த தினத்தில் அதை கொண்டு வருவது என்பதை மிக சிறப்பான ஒரு விடயம் என்று நினைக்கின்றேன். அதனை மிக அழகாக செய்திருந்தார்கள். அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றி. வணக்கம். உங்களுக்கும் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் சாந்தினி. நிறைவாக உங்களுடைய பணியின் தொடர நெஞ்சல் நிறைந்த வாழ்த்துக்கள். நன்றி அக்கா. நன்றி சாந்தினி அவர்களை தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். எனவே விடைபெற்றுக் கொள்வோம். எனவே அழகாக இத்தனை நேரம் இணைந்திருந்த ஒவ்வொருவருக்கும் மன நிறைந்த வாழ்த்துக்களோடும் நன்றிகளோடும் மீண்டுமாக அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் இணையும் வரை அன்போடு நன்றியும் வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வாணி. முழுமையான தட்டி கொடுப்புக்கும் மிக்க மிக்க நன்றி அக்கா. காணொலி கவிகள் ஒரு வினாடி பொருங்கள். இந்த சன்ரைஸ் என்று வரலாம், ஆனால் அது ஒரு முதல் ஒலி வரக்கூடியதாக ஒரு கல்வி தலைமை உருவாக்கி கொள்ளுங்கள். சன்ரைஸ் என்று சும்மா கொள்ளைக்குள்ள யாருக்கும் விளங்காது. எல்லாருமே இந்திய ராணுவத்துக்கு பிறகு வந்தாக்கள்லாம் இப்ப தமிழோடு இருக்கணும், மற்றவர்களுக்கு தெரியாது. இப்ப பழையவர்களுக்கு தெரிந்த கதை. அவை அப்படி ஒரு 2-3 சொற்களை போட்டு தலைப்பு உருவாக்கி மற்றும்படி சிறப்பு எல்லோருக்கும். எப்படி முதல் ஒலி, இப்ப ஃபர்ஸ்ட் ஆடியோன்றது முதல் ஒலி கலையகம் தானே. அதே நேரம் ஐரோப்பாவில் ஒலிபரப்பான முதல் ஒலி. அப்ப சரித்திரம் படைக்கும் முதல் ஒளி என்று சரித்திரத்தை இப்ப நாங்களே அது இந்த காட்சியிலே அது சொல்றது பிள்ளை. சாதனை படைக்கும் அது ஒண்ணும் வேணாம், அது ஒண்ணும் வேணாம். அது எழுதிக்கல யாரும் எழுதலாம். ஆனா தலைப்பை நாங்களே கொடுத்து நானே தலைவன் என்று சொல்ற மாதிரி, அல்லது சரித்திரம் படைச்ச தலைவன் என்று நாங்களே ஒரு கட்சி சொல்ற மாதிரி இருக்குங்களோ. பொதுவா எழுதுறதே நாங்கள் இல்ல, நீங்க இப்ப எழுதுறவர்கள் எழுதலாம். ஆனா கொடுக்குற தலைப்பிலேயே சரித்திரம் சாதனை என்றெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்க முதல் சொல்லு, அப்ப முதல் ஒளி முன்னுக்கு பின்னுக்கு நீங்க விரும்பின மாதிரி செய்யலாம். முதல் ஒளி நீங்க என்று போடலாமா? மன்னிப்போட தொடரும் முதலி தொடரும் என்னென்றாலும் அது வருது. முதல் ஒளி என்ன சொல்றீங்க? சகாப்தம் 10 அது காலத்தை குறிக்கிறது. இப்ப ஒரு ஐரோப்பாவோட முதலாவது ஒலி இதுதான். அதுதான் இப்ப இன்றைக்கும் தொடர்றதுக்கு ஒரு காரணம். இன்னும் ஒரு சந்ததி அதை பொறுப்பேற்க வேணும். அது ஆங்கிலத்துலதான் அது வரும். தமிழ் ஆங்கிலத்துலதான் ஒலிபரப்பாகும். அந்த நிலை வரைக்கும் தொடர வேணும். முடியுமா தெரியாது, முயல்வோம். அந்த முதலாவது ஒலி என்றதுதான் இப்போ பலருக்கு தெரியாது. யாரை கேட்டாலும் ஐபிசி தானே அப்படி என்று சொல்வார்கள். சிலர் டிஆர்டி தானே என்று சொல்ற, டிஆர்டியை கூட சொல்றது குறைவு. அந்த அப்படி ஆக்கி இருக்கிறார்கள். நாங்கள் இதான் முதலாவது தலைவர், இதான் முதலாவது இயக்கம் என்ற மாதிரி, இதான் முதலாவது ரேடியோ ஒரு சரித்திரத்தை இப்ப தவறாக ஆக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சொல்றேன், இது எங்களை போல்வதற்காக நல்ல ஒரு இன்றும் தொடரும் நீண்ட கால அல்லது முதல் ஒலி பரப்பு. ஃபர்ஸ்ட் ஆடியோ என்ற பேரு தெரியறதுக்கு அதுதான் காரணமாகவும் இருந்தது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆடியோ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்று தொடங்கினாங்க. முதல் ஒலி தயாரிப்பு கலையகம். அவர் ஒரு வருஷத்துல 60 போன அப்புறம் நாங்கள் அப்படி முதல் ஒலி ஃபர்ஸ்ட் ஆடியோ லிமிடெட் மாறினோம் இல்லவா? அது ஒரு சரித்திரம். பலருக்கு தெரியும், பலருக்கு தெரியாது. இதை வெளியில கொண்டு வாரதுன்னு சொல்லிட்டு இதை கொண்டே நீங்கள் ஏதாவது அந்தமான் தீவு முத்தமிழ் ஒளிபரப்புல போய் சொன்னீங்கன்னா சந்தோஷம்.
இது யாரும் சொல்றது இல்லையே, சொந்த வீட்டுக்குள்ள தானே, இந்த பிள்ளையா சொல்ல இல்ல ஒருத்தரையும். அந்த சமூகமே அப்படித்தான் இருக்கிறது. எந்த பிள்ளைக்குத்தானே நானும் மழுதாளத்தோட செண்டமலம் அடிச்சு சாமதி சடங்கு கொண்டார் ஊர் ஊர் மகள கொண்டாடுறது தானே. அத மாதிரி நாங்களும் ஆக வேண்டாம்ன்றதுக்காக தலைப்புல கவனமா இருந்தோம். எங்களுக்கு நாங்களே போலாரம் சூட்டிக் கொள்ற தலைப்புகளாக வரக்கூடாது. எழுதுறவர்களுக்கு சுதந்திரம் இருக்குது. அது திட்டியும் எழுதலாம், வாழ்த்தியும் எழுதலாம், சரித்திரத்தை தொட்டும் எழுதலாம். அது நான் சொன்னேன். மற்றும்படி நான் தலையிட இல்ல. சன்ரைஸ் எழுதிக்கலாது சன்ரைஸ் என்று வரலாம். அப்ப முதல் ஒளி கலேகமே அப்படி போடலாம் தானே. இல்ல எதுவுமே வேணாம் மணி. முதல் ஒலி என்றது தனியான வார்த்தையாக இருந்தால்தான் ஐரோப்பாவின் முதல் ஒலி என்றது பிரசன்னமா. சரி, அதுக்கு பிறகு நீங்க முன்னுக்கு பின்னுக்கு சொற்களை சேர்த்துக்கொள்ளலாம். ஓ, ஐரோப்பாவில என்ன எழுதுறவர்களது ஐரோப்பா என்றதை கவனிக்கணும். ஐரோப்பா மட்டுமல்ல, ஆஸ்திரேலியாவில பிந்தித்தான் தொடங்கினது. இரண்டாவது வானொலி கனடாவில சிடிபிசி என்று இளைய பாரதியினுடைய நிகழ்வு 91ஆம் ஆண்டு கடைசியில தொடங்கினது. அவர் சங்கமம் என்று ஒரு ஒலிபரப்பை கொஞ்சம் வருஷம் செய்துட்டு, ஒரு வருஷம் செய்துட்டு தொடங்கினார். அப்ப சங்கமம் எங்களுக்கு அடுத்த வருஷம் தொடங்கினது. நான் அவருடைய ஆரம்பத்துல 3 மாசம் அங்கு இருந்த போது தங்கியிருந்தேன். அந்த வாரம் நிகழ்ச்சி அவருக்கு செய்து ஒத்துழைப்பு வழங்கி இருந்தேன். பிறகு அவரே அந்த வானொலி முதல்வரை நீங்கள் யார் என்று கேட்டார். அது சந்தோஷமான விஷயம். அதுவரை இருக்கட்டும். அதுக்கு பிறகுதான் ஏனைய ஒலிகள் தொடங்கின. 97ஆம் ஆண்டு ஜனவரி 14 பொங்கல் அன்று டிஆர்டி தமிழ் ஒலி தொடங்கினது. அதே ஆண்டு 97 ஜூன் 18 அல்லது 19 ஐபிசி தொடங்கினது. 9 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அடுத்த வானொலி ஐரோப்பாவில் தொடங்கினது. 89 நவம்பர் 6ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு முதலாவது செய்திகளோடு 1 மணி நேர சேவை ஆரம்பமாகி பிறகு 10 மணிக்கு மாறி 3 நாளாகி பிறகு நாங்கள் பொறுப்பேற்ற போது 7 நாள் வந்து பிறகு 5 நாளாக தொடர்ந்து 2010ஆம் ஆண்டு இறுதியில டிசம்பர் 31ஆம் தேதி ஒரு வெள்ளிக்கிழமை அவர்கள் கைவிட போறார்கள் என்று தெரியும். நாங்களும் கடல்ல புரஞ்சு போனோம் என்று எங்களுக்கும் தெரியும். சமயோசிதமாய் 2 மாதம் அறிவிப்பு செய்து இணையத்துக்கு மாறினோம். சேட்டலைட் 2013 இருந்து சேட்டலைட்டை கைவிட்டு இணையமே வாழ்வாக என்று பாமுகமாகி தொடர்கிறோம். மாலை நேர சிறுவர் நிகழ்ச்சிகளுக்கு பிறகு வருகிற எல்லா நிகழ்ச்சிகளுமே சன்ரைஸ் ஒளிபரப்புகள் தான். அது தனியான லோகோ போடணும் என்ற விருப்பம் இருந்தது. அது செய்திக்க நேரமும் இல்லை, அதுக்கு அந்த எண்ணமும் வரவில்லை. அப்படியே விட்டுட்டோம். இரவு நேர ஒளிபரப்புகள் அதை பேசும் நேரமாக இருக்குமே, கருத்தாடல், மற்றது செவிகாண்கள் என்பது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே சன்ரைஸின் செய்தி வரைக்கும் வரும். செய்தி கொஞ்சம் அடி கொண்டு போச்சு. 2 பேர் மட்டும்தான் தொடர்கிறார்கள். இருந்தாலும் இளையவரிடம் அது போய் சேரும் வரைக்கும் தொடர்ந்து கொள்ளும். நவல அவர்கள் செய்தி வாசித்திருக்கிறார், ரிதாவஜி அவர்கள் செய்தி வாசிக்கிறார், சிலைத்தியான் தொடர்ந்து கொண்டிருக்கார், நவலவதிகள் தொடர்ந்து கொண்டிருக்கார். வேறு யாருக்கு இங்க செய்தி வாசிச்சாக்குல இப்ப 1989 இது 89ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, திங்கட்கிழமை இரவு 9 மணிக்கு ஆரம்பம். அந்த அன்றைய தினம்தான் இந்த சன்ரைஸ் என்ற ஹிந்தி ஒலிபரப்பும் அன்றைய தினம்தான் காலை 7 மணிக்கு 6 மணிக்கு ஆரம்பிக்கும். அதான் ஐரோப்பாவின் முதலாவது ஆசிய ஒலிபரப்பு. அவர் இறந்துட்டார் டாக்டர் லீட். இப்ப மகன் டாக்டர் டோனி லீட் என்று அவர் சன்ரைஸ் நடத்துறார். 8 ஆண்டுகள் அந்த பேங்க்ரப்சிக்கு பிறகு திருப்பி அதே பேர்ல வந்திருக்கணும் சேட்டலைட் டேப் ரேடியோ. அதுல எங்களுக்கு பங்கு இல்லை. எங்களுடைய அதே ஒலிபரப்பை லைக்கா மொபைல் நிறுவனம் வாங்கி லைக்கா 1458 என்று பெயர் மாற்றி முழு ஹிந்தியில நல்ல உழைப்போட இன்று ஓடிக்கொண்டிருக்காரு. அங்கு தமிழில் என்ன ஆரம்பத்துக்கு கேட்டால் 1/2 மணிக்கெல்லாம் தரலாம், வந்து 5 பாட்டு 6 பாட்டு போடுவீங்களோ, செய்தி வாசிக்க முடியாது. அப்ப இங்க இருந்து நான் சவுத்தோளுக்கு 1.5 மணிக்கெல்லாம் கார் ஓடி நடிச்சாமந்து இவன் 5 பாட்டு போடுறேன். சிரித்து விட்டு நான் சொன்னேன், இல்லை இதுல இருந்து நாங்கள் எங்கட பாட்டிலே இருப்போம். இதுக்கு பிறகு இந்த வருஷம் ஏப்ரல்ல திரும்பவும் நாங்கள் மத்திய நினைக்கணும் பண்பலை வரிசையிலும் டேப்பல வரிசையிலும் இந்த 2 மணியில தமிழை கொண்டு வந்திருக்கிறோம். அங்கும் போராட்டம் தான் நடக்குது, இருந்தாலும் தொடர்போம். இரண்டால் கொஞ்சமாவது காரேடியோல வந்தாத்தான் இளையவர்களுக்கு ஏதாவது ஒன்றை ஊட்டி கொடுக்கலாம். சிறுவர்கள் அல்ல, சிறுவர்களை நீங்கள் இளையவர்கள் பெற்றெடுத்து தாங்களே பார்க்கட்டும். இளையவர்கள் இன்று இளையவர்கள் 30க்கும் 45க்கும் இடையில் உள்ள இளையவர்கள் இங்கு நாட்டில் பிறந்தவர்களிடம் இது பெற்ற வேண்டும். அது பெற்றப்படவில்லை.
இந்த இயக்கத்தால் நாங்கள் சாரியமாக பிரிக்கப்பட்டிருந்தோம். சோகமான வரலாறு. நீ அங்காளியா இங்காளியான்னு கேட்டு எங்களை அசைய விடாமல் சுப்பேற்றி மண்ணோடு மண்ணாய் நாங்கள் போவதற்கு காரணம் இந்த இயக்க ஆயுத போராட்டம். அது ஐரோப்பாவில், நான் இலங்கையை சொல்லவில்லை, இலங்கை எனக்கு தெரியாது என்கிறது போல. அதை ஏன் நான் திருப்பியும் சுட்டி காட்டுறேன்னா, இப்ப நாங்கள் இதுல ஒன்றும் லாபம் எடுக்கும். சன்ரைஸ் இந்த இறுதி முடிவு 78,000 ஸ்டெர்லிங் பவுன்கள் சொந்தமாக என்னுடைய சொந்த பேரில் வாணிக்கு ஆவிக்க விடாமல் என்னுடைய பேரில் கடன் இருந்தது. அது மூன்றாவது அக்கௌண்டன்ட் சொன்னார், இவ்வளவுதான் இருக்குது, இதுக்கு மிஞ்சி நீங்க நடத்துங்க, நாம் வரையில்லை, என்னையும் கொண்டே உள்ள போட்டுருவாங்க. அப்போதுதான் நாங்கள் பேங்க்ரப்ட் அடிக்காம அரசாங்கத்திடம் நான் இன்சால்வன்சி கிளைம்னு ஒன்று இருக்குது, அதாவது நாங்கள் ஓட மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமா காசை திருப்பி தருவேன் என்று அது உடன்படுவார். அது ஐரோப்பா எங்கும் இருக்கிறது. பேங்க்ரப்ட் அடிக்காம, ஏன்னா இந்த ஃபர்ஸ்டோடியோவை காப்பாற்றணும், ஒரு வெளிய பிள்ளை பொறுப்பெடுக்கணும் என்றதுக்காக எங்கள் வீட்டில் ரிஜெக்ட் பண்ணிருந்தோம். முதலே இல்லை வேண்டாம். அப்புறம் ஜெர்மன்ல ஒருவரை பேர் சொல்லி வந்தேன். அப்புறம் அங்குமோ மாற்றம் இங்குமோ மாற்றம் எல்லா இடமும் மாற்றம் போயிட்டுது. அப்போது 13 ஆண்டுகள் தொடர்ச்சியாக 3 வேலை செய்து, ஞாயிறு மட்டும்தான் கலையம் வருவேன். 6 நாள் வாணிக்கு தெரியும், 4 மணிக்கு எழும்போனும். இரவு அப்போ கார் லைசன்ஸும் விளம்பிட்டேன். இன்சூரன்ஸுக்கு காசு கட்டியலாம போலீஸ் பிடிச்சிட்டு 2 தரம். அது நான் செய்த தவறுதான், ஆனால் போடுறதுக்கு காசு இல்லை. அந்த நேரம் 2 ரொம்ப 6 1 வருஷம் நான் பேன் பண்ணப்பட்டிருந்து பஸ்ல பயணிச்சு 3 வேலையும் செய்து கடைசியாக 26,000 பவுன்களை அரசாங்கம் செலுத்த தேவையில்லை, அந்த வேவிங் என்று சொல்லுவார்கள், மீளளிக்கப்படாத கடனாக அரசாங்கம் தள்ளுபடி செய்து ஏனைய கடன் அத்தனையும் செய்துதான் போன வருடத்துக்கு முதல் வருட கடைசியில வெளியிலே வந்தேன். இந்த வாணிக்கு ஒரு ஆவிக்கு ஒரு சொல்ல கடனும் இல்லை, நானும் யார்கிட்டையும் கடனும் இல்லை, யார்கிட்டையும் ஒன்றுமே இல்லை. ஏன்னா பழி சமூகத்தின் மீது போட விருப்பம் இல்லை. அதே நேரம் இப்படி ஒரு சோக வரலாறு. அப்ப போன வருஷம் வரைக்கும் நான் யோசிச்சு கொண்டே வந்தது, சாகைக்குள்ள ஒளிபரப்போடு சேர்த்து அப்படி இனி நான் லாபம் எதிர்பார்க்கிறது, இது சம்பளம் எதிர்பார்க்கிறது ஒன்றுமே இல்லை. இதை கையளிக்க வேணும் என்றதுக்காகத்தான் தொடர்போம். இளையவர்கள் எடுக்காட்டி ஒன்றும் செய்யலாம், நாங்கள் அப்படியே போயிட வேண்டியதுதான். அவை லாப நோக்கத்துக்காக இது வராது. எங்களுக்கு எந்த அரசியல் பின்னணியும் 95க்கு பிறகு கிடையாது. நான் அதை விருப்பவும் மாட்டேன். இலங்கையே மறந்துட்டோம், தூயமாக கொண்டு வர. அதுலதான் இவ்வளவு விக்கினங்களை இன்னும் போட்டு பார்க்கிறாரு காட்சியிலும், அது பிரச்சனையே இல்லை. ஆனால் தொடர்போம். அவை நீங்க தலைப்படுக்கிறதுக்காக சொன்ன போது தரவுகளாக தந்தேன். என்னன்னா நீங்களும் சிலவளை மறந்துருப்பீங்க, மொழி பலருக்கு தெரியும், ஆனா மறந்துருப்பீங்க. ஏன் இந்த ஒலி வருகிறது? இன்று வரைக்கும் எத்தனை வாசகங்களை உருவாக்கி இருக்கிறோம் சொந்தமாக. இது அது லண்டன் தமிழ் வானொலியோட உருவாக்கம் தான். சன்ரைஸ் செய்தியும் சமகால நிகழ்வும் தான் சன்ரைஸ். எத்தனை புதிய வார்த்தைகளை இந்த உலகுக்கு தமிழின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறோம். ஒருவரையும் பின்பற்றவில்லை. வேறு வானொலிகள் தொலைக்காட்சி செய்கிற நிகழ்ச்சிகளை இங்கு தவிர்த்து வித்தியாசமான முறையில் கொண்டு வந்தோம் என்பதுதான் அதனுடைய அடுத்த பக்கம். மற்றது சன்ரைஸின் ஒளிபரப்பில் ஜனா அவர்களுக்கு தவிர சினிமா பாட்டு போடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை, யாரும் போடவும் இல்லை. 36 ஆண்டுகள் தொடர்ச்சியாக சினிமாவை தவிர்த்திருக்கிறோம். கட்சி அரசியல்களை நாங்கள் 95க்கு பிறகு பேசினது இல்லை. 95லேருந்து இன்றைக்கு எத்தனை வருஷம்? 105 25 30 வருஷம். 30 வருஷம். 30 வருடங்களாக, அதுவும் உச்சகட்டத்தில் யுத்தங்கள் நடைபெற்ற போதே கெட்ட போரிடும் இந்த யுத்தத்தை வேருடன் சாய்ப்போம் என்று சொல்லியே வெளியில வந்து நாங்கள் ஐரோப்பிய தமிழாக மாறிடும். ஏன்னா எங்களுக்கு தெரியும் இது இப்படி நடக்க போகுதுன்னு அப்பவே தெரியும். நாங்க செய்த விசம பரீட்சையில 4 லட்சம் பேர் மண்ணுக்குள்ள புரிஞ்சுட்டாங்க. அது மட்டுமல்ல இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 பேர் அந்த போரின் வடுக்களை தாங்க முடியாமல் இன்றும் அவமானப்பட்டு செய்திருக்கிறார். சிலர் பைத்தியங்களாக மாறி கூட வலைத்தளங்களில் உலா வருவதை கூட பார்க்கிறோம். அதெல்லாம் எங்களுடைய சோக கட்டணம். இன்னும் சிலரோ அதையே வைத்து படைப்பு நடத்துவதற்காக ஆளாய் பறக்கிறார். எல்லாமே சரித்திரமாய் வந்து முடிந்தது. ஆனால் ஐரோப்பாவில் தனியாக எனக்கு, நான் பகிரங்கமாய் சொல்வேன், சொன்னவர்களையும் எனக்கு தெரியும், எங்காவது சாட்சியத்துக்கு அழைப்ப சொல்வேன், ஐபிசி மட்டும்தான் இயங்கலாம் என்றார்கள். அதனால்தான் அந்த சிக்கல் வந்தது. அது எப்படி சுதந்திரத்தின் பேரால் நீங்கள் எப்படி அதை செய்ய முடியும்? விளம்பரதாரர்கள் எல்லாம் போய் தட்டி, அதுலதான் கூட காசு இழந்து விளம்பரதாரர்களை கொண்டு போய் நடாமோனுக்கு விளம்பரம் கொடுக்க வேண்டாம் என்றார்கள். எண்ணத்தின் பேரில், விடுதலையின் பேர், இயக்கத்தின் பேரில். அதுக்குள்ள நின்று பிடிச்சுத்தான் இவ்வளவுத்தையும் கொண்டு வந்தோம்.
இப்போதும் வேலையில் இருந்துதான் உள்ளுக்கு ஆபீஸுக்குள்ள வந்திருந்து பேசுகிறேன். ஆனால் அது பரவாயில்லை. அது எனக்கு உணர்த்திய, நான் எனக்கு சம்பளம் எடுக்காம ஊடக நடத்தினது என்னுடைய பிள்ளையை தவிர சமூகத்தின் பிள்ளையில 13 ஆண்டுகள் காசு இல்லை எங்களுக்கு. அப்படி எனக்கு அது தெரியாது எங்களுக்கு. மற்றவர்கள் எல்லாம் மணல் எடுக்கும்போது தங்களுக்கு 4000 சம்பளத்தை போட்டுட்டு மிச்சத்துக்கு தான் நட்டமா காற்று. என்கிட்ட காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா எனக்கு அந்த அறிவும் இல்லை. என்றால் ஒரு விஷயம், முதல்ல எந்த குரலுக்கு காசுப்பட்டுட்டு அப்புறம் எல்லாத்த குரலையும் காசுப்பட்டுட்டு எல்லாரும் படைக்கணும், என்ன மாதிரி வளரணும் யோசிச்சு போட்டு வந்ததால மற்ற அந்த வியாபார சங்கதிகள் எங்களுக்குள்ள கூடியது. இப்பவும் தான் இல்லை, நல்ல ஆழம் தப்பிட்டேன். பணம் படைச்சிருந்தா இப்படி நான் இன்றைக்கு உங்களோட காட்சி கொண்டிருக்கேன். இந்த காட்சி எல்லாம் மூடிக்கான வருஷங்களாக இருக்கும். அதுக்கு பிறகு மாற்றீடாக வேறு எதுவும் எல்லாம் செய்து வந்தது. நல்ல வேலை தப்பித்துக் கொண்டேன். வாணி மட்டும்தான் திட்டுவாரு, பெரிய கதை வரைச்சிட்டாரு. காசு இல்லாம வாணி உங்களோட இன்று வரை சேர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்ல, வாணிக்கு சொல்லுவாரு. ஆனால் பேசுவாரு பெண்ணை வந்துச்சு. இப்ப சொல்லி போட்டு பெண் என்ன சேவை செய்து பெண் நடந்து ஒத்துக்கொள்றேன். எனக்கு சொல்றதுல தான் அவருக்கு தெரியும். வாணி இப்போது அத்தனை மேடைகளிலும் கம்பீரமாக சந்தோஷமாக இருக்கிறார். அவ்வளவு ஒத்துழைப்பு தர்றார். எனவே உங்களோட சேர்ந்து வாணிக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். விரைவில் இந்த ஆண்டு கனவு ஃபர்ஸ்ட் ஆடியோ டேலண்ட் அகாடமி என்ற ஃபாட்டா என்கிற நிறுவனத்தை பதிவு செய்திருக்கிறோம். ஃபாட்டா FATA ஃபர்ஸ்ட் ஆடியோ டேலண்ட் அகாடமி. அதுல இந்த ஒலிபரப்பு எங்கள் அளவிலான ஒரு இணைய கல்லூரியாவது இளையவர்களுக்கு தொடங்கியதான் தீர வேண்டும். முடிந்தால் கை கொடுங்க. அதுக்காக நான் நின்று கொண்டு ஜெனீவா வீதியில நின்று கேட்கல. அந்த கோரிக்கை வேற, இந்த கோரிக்கை வேற விளங்கும் நினைக்கிறேன். ஜெனீவா வீதியில நின்று நான் டிக்டாக்ல கோரிக்கை விட இல்லை. இல்லைன்னாலும் பலம் இருக்குது. எங்கேயாவது தோசை வித்தனாலும் வடை வித்தனாலும் அந்த கல்லூரியை செய்ய வேண்டும். பல நிலைகள்ல தோல்வி அடைஞ்சிருக்கிறோம் இளையவர்கள் பக்கத்துல. நான் மட்டும் இல்லை, ஈழ சமூகம் முழு இடத்திலையுமே தோல்வி அடைஞ்சிருக்கு. ஈழ சமூகம் இல்லை, தமிழ் சமூகமே உலகம் அங்கும் வாயை திறந்து நாங்க சொல்லுவதில்லை. எதை சொல்வதில்லை? தோல்வியை, தோற்ற கதையை சொல்வதில்லை. தோற்ற கதையை சொல்வதில்லை. இல்ல எங்க இருக்கிறது? இப்போதும் சிறுவர்களுக்கு திருக்குறளும் பக்தி பாட்டும் என்ன ஏதாவது ஆத்திசூடின்னு சொல்லுகிற வானொலிகளை தான் ஒன்று நாங்கள் அங்கே காண்கிறோம். இப்போது யார் நிற்கிறீங்க? டிஆர்டியா ஜேர்னல்ஸ் எல்லாம் சிறுவர் முற்றம் என்ற நிகழ்ச்சிக்கு இந்த வாரம் கூட கேட்ட போது அதை பெரியவர்களுக்கான பன்மொழி பழமொழி விடுகதை சொல்ல நேரமா மாற்றி 2 குழந்தைகள் 4 குழந்தைகள் மட்டும் அவ்வப்போது வந்து போவார்கள். அது கூட தொடர்ச்சியாய் நடந்த ஒரு சிறுவர் பக்கம். கனடாவில் பாட்டை போட்டுட்டு கேள்வி கேட்பார்கள். அப்பா அதில் சொல்ல பிள்ளை வந்து சொல்லிட்டு போவோம். அதை நான் ஞாயிற்றுக்கிழமைகளில் சனிக்கிழமைகளில் கேட்பது உண்டு. இதை மாதிரி இப்போ எல்லா இடமும் தமிழ் தோற்றுது. இந்தியா இலங்கையில விடுவோம், அது அந்தந்த மொழி பிறந்த நாடு. 3 கண்டங்கள், ஆஸ்திரேலியா, வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா எடுத்துக்கொண்டார். ஆயினால இது தோல்வி அல்ல என்பதை மீண்டும் இந்த முதலொலி கலையை நிரூபிக்க வேண்டும். 2026 அதற்கான தளத்தை எழுதுவோம். ஆர்வமிக்கவர்கள் உள்ள வாங்க, தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்துவோம். நன்றி. அவை முதல் ஒலி என்று தலைப்பிடுங்கள், முன்பின்னாக வார்த்தைகளை சேர்வோம். நன்றி, எல்லோருக்கும் நன்றி. இந்திய படைப்புகளையும் பார்த்தோம், கதையும் வாழ்த்துக்களையும் கேட்டோம். இப்போதும் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தோம். மீண்டும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். உங்களுடைய இணைவுக்கு மிக்க நன்றி. நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி கௌரிகா. தொடர்ந்தோம் முழுமையாக இணைந்திருந்தீர்கள். இன்றைய பொழுது நீண்ட நேரம் மிக சிறப்பு காணொலி கவிகள் மற்றும் கவிகளுடன் இருந்த உங்களுக்கு மிக்க நன்றி. அவர்கள் குரலும் சரி வந்து அவர் அடுத்த கிழமை இணைந்து கொள்வார். அவருக்கு நன்றி. இப்பொழுது இருக்கும் நினைவு சொல்லிட்டு நலமுனர்களுக்கும் நன்றி, வணக்கம். வாணிமோகன் மிக்க நன்றி. அதுவரைக்கும் நன்றி. நானும் விட பெறுகிறேன். வார கிழமை சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.